ஹே ஹேடா மீஸ் வெல்கம் டு டிசோன் ஆட்ஸ் ஆஃப் லவ் நான் உங்கள் ஜனா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் எல்லாருமே ஜாலியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜங்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம், அரேஞ்ச் மேரேஜ். ஸோ இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும். ஏன் அப்படின்னா நீங்கள் நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்கிறீங்க, நான் வந்து ரெகுலராக போடுறது இல்லை. எனக்கு புரியுது, நானும் டைம் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் என்னோடய லைஃப் வந்து ஒரு கோலை நோக்கி போகிறதுனால ஸோ அதில் வந்து எனக்கு இங்கே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ அதனால தான். ஸோ தப்பாக நினைக்காதீங்க, டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் வந்து பண்ணுறேன். அதே மாதிரி என்னை மன்னிச்சூஸ். நீங்கள் என் மேலே நல்லா கோபமாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் என்னை மன்னிச்சிடுங்கடா. கொஞ்ச நாள் சொல்லிட்டு ஒரு 4-5 மாதமாக போட்டு இழுத்தடிச்சிட்டு இருக்கேன். ஐம் ஸோ சாரி. என்ன சொல்கிறதுன்னு சத்தியமாக தெரியல. நான் வந்து நீ ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன், சரிங்களா? ஓகே, ரொம்ப பேசாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, ஓடிசான் ஹாட் வைப்ஸ் ஆஃப் லவ். அது ஹாட் ஸ்டாண்ட்ஸ் சேனல். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க போய் பாருங்கள், ஓகேங்களா? என் சேனலுக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி அந்த சேனலுக்கும் கொடுங்க, ஓகேங்களா? சரி, ஓகே, ரொம்ப பேசாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் ஏதோ உங்களோட சிஸ்டத்தில் ஏதோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த டைம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் அம்மா, வயன், என்னாம்மா கோயிலுக்கு போகணும் வா. நம்மா எதுக்குமா? ஹே, இன்னைக்கு கோயிலில் விசேஷம்டி. ஆமாம் நான் வரலாமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. 5 வருஷமாக வீட்டில் குப்பை கொட்டிகிட்டு இருக்க, வேலை இருக்குது நான் சொல்கிறேன். அம்மா, இப்போ தான்மா என் கரியரில் ஒரு ஒளி விளக்கு வந்திருக்கு. ஸோ அதனால் அதை நோக்கி இப்போ பயணம் பண்ண போகிறேன். அதுக்காக எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா, அதனால் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா. இப்போ நீ மூடிட்டு கிளம்புறியா இல்லையா? அம்மா நான் சொல்கிறது கொஞ்சம் கிளம்பு. வீட்டில் விஐபியாக இருக்கிறதுனால மரியாதையே இல்லை. என்ன முணங்குற? ஒன்றும் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்களும் போய் கிளம்புறீங்க. ஐயோ, எவன்டா இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கண்டுபிடிச்சது? நமக்கு எப்போவுமே இந்த நைட்டி தான் எப்போ பார்த்தாலும் குழுன்னு இருக்கும். சுடிதார் போடுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. எப்படி தான் எங்கள் அம்மா இந்த சாரியெல்லாம் கட்டிக்கிட்டு இந்த வேகாத வெயிலில் நடந்து போகிறாங்களோ. சப்பா அப்படின்ட்டு வெறுப்பாக நீங்கள் கீழே போகிறீங்க. கீழே பார்த்தா உங்கள் அம்மா, தம்பி, அப்பா எல்லாம் ரெடியாக இருக்காங்க. அப்போ உங்கள் அம்மா, வயன் கிளம்பிட்டியா? கிளம்பிட்டாம்மா. சரி என்னங்க போகலாம். சரி அப்படின்ட்டு எல்லோரும் சேர்ந்து இப்போது உங்களுக்கு ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் போகிறீங்க. அங்கே கொஞ்சம் விசேஷம் போல். நீங்கள் அங்கே போனதுமே உங்களுக்குன்னு செட் ஆஃப் கேங்ஸ் இருக்குது. பட் ஆனால் அந்த கேங்லேயே நீங்கள் மட்டும்தான் சிங்கிள், இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறீங்க. அங்கே இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே கை குழந்த, 2 வயசு குழந்த அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. உங்களுக்கு 25 ஏஜ் ஆகுது, இன்னும் கல்யாணம் ஆகலை. ஸோ அப்போ எல்லோரும் பார்த்துட்டு, ஒயன் எப்போ தாண்டி கல்யாணம் பண்ணிக்க போகிறா? இப்போ எதுக்கு அதை டாபிக் பற்றி பேசிகிட்டு இருக்கேன்? கொஞ்ச நாள் எங்கள் அம்மா அந்த வார்த்தையே சொல்லாமல் நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கிறேன். நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையாடி? அது எப்படி? நாங்கள் மட்டும் கஷ்டப்படுவோமா, நீங்கள் அப்படி சந்தோஷமாக இருப்பீங்களா? பாரி, உனக்கும் எவனாச்சும் ஒருத்தன் மாட்டிக்கிட்டு நாங்கள் கஷ்டப்படுற மாதிரி படலைன்னா என்ன பண்ணுவேன்? என்னடி பண்ணுவேன்? போங்கடி. நான்லாம் உங்களை மாதிரிலாம் இல்லை. நான் கல்யாணம் பண்ணிப்பேன். பட் நான் என்னோடய கரியரில் அச்சீவ் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன். மேடம், அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா? பார்க்க தானே போகிறேன். வேணா பாருடி, நீ மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு நாங்கள் படுற மாதிரி கஷ்டப்படலை. ஏண்டி உங்களுக்கு இப்படி ஒரு கொடூரமான புத்தி? நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அது அப்படி நீ எங்கள் ஃப்ரெண்டாக இருக்கும்போது வாய்ப்பில்லடி அப்படின்ட்டு நீங்களும் மாறி பேசி வாய்க்கா தகராறாக லைட்டாக வருது. பட் இருந்தாலும் மேனேஜ் பண்ணி அப்படியே பேசி சிரிச்சிட்ருக்கீங்க. அந்த டைமில் உங்கள் அம்மா, எங்கே போன இந்த ஒயனை? என்னம்மா ஒயனை பார்த்தீங்களா? ஒயன் நீங்கள் இங்கே தாம்மா இருப்ப. ஒருத்தர், டே ரிஷி, என்னம்மா உங்கள் அக்கா ஒயன் எங்க? அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்து கும்மாலம் போட்டுட்ருக்கா. எது? அதாம்மா, அவளுக்குன்னு ஒரு 4-5 கேங் இருக்குல்ல, அதுங்கெல்லாம் வந்திருக்கு, அதுங்க கூட இருந்து பேசிகிட்டு இருக்கா. ஷோ, அவளை போய் கூட்டிகிட்டு வா. என்னாலாம் முடியாது போன்னு சொன்னேன்.
போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சுக்கிட்டே அப்படியே அவங்கக்கிட்ட வரா. இங்கே நீங்கண்ணா என்னடி ரொம்ப ஓவராக கல்யாணம் பண்ணனா கஷ்டம் கஷ்டம் கஷ்டங்கிறீங்க, ஏன் அவங்க புருஷன்லாம் உன்னை நல்லா பார்த்துக்கலையா? அவர்லாம் நல்லா தான் பார்த்துக்கிறாரு. என்ன வீட்டில் இருந்தாச்சு அப்படின்னா என்ன எங்கள் அம்மா நல்லா சமைச்சு போடுவாங்க, அதை வக்கனையாக சாப்பிட்டுட்டு ஹாயாக இருந்தேன். இப்போ பார்த்தா என் பிள்ளைக்கு நான் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்டி. அதெல்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓஹோ! உன் பிள்ளைக்கு பண்ணுறது உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கோ? இதே மாதிரி தானே உங்கள் அம்மாவுக்கும் இருந்திருக்கோ அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் பேசி அப்படியே இருந்துட்டுருக்கீங்க. அப்போ அந்த டைம் ஒயன் என்னடா அம்மா உன்னை கூப்பிடுது. ஐயோ இந்த அம்மாவுக்கு என்னடா தெரியல, உன்னை கூப்பிடுது. நான் 10 நிமிஷம் கழிச்சு வரேன், உன்னை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கு. நான் மட்டும் தனியாக போனேன்னா என்ன பண்ணுன்னு தெரியும்ல. இங்கே வந்தாலும் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. இருங்கடி நான் என்னன்னு கேட்டு வரேன். சரி சரி அப்படின்ட்டு நீங்களும் அப்படி ரிஷி கூட உங்கள் அம்மா கிட்ட வந்து நிற்கிறீங்க. என்னம்மா எங்கடி போயிட்ட? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, அவங்க கூட பேசிகிட்டு இருந்தேன். எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸு. அதுங்கெல்லாம் புள்ள குட்டிங்களோட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசில் நினச்சிட்டேன். சொல்லுங்கள் இப்போ என்ன உங்களுக்கு? இந்தா அப்படின்ட்டு உங்கள் கையில் ஒரு பார்சல் கொடுக்குறாங்க. என்னது இது? வா வந்து பொங்கல் போடு. எது பொங்கலா? அம்மா அதெல்லாம் நீ தானே பண்ணுவ, இப்போ ஏன் நான் பண்ணணும்? ஏன்னா இது உனக்காக தான், இனியாச்சும் உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல, உனக்காக தான் போடு. அம்மா எனக்கு இதெல்லாம் தெரியும், நான் சொல்ல போடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கைட் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாம் பொங்கல் எல்லாம் வைக்கிறீங்க. ஒரு வழியாக பொங்கல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஒயன் பொங்கல் போடுறியாடி? ஆமாம் இப்போ என்னடி? போச்சு. என்ன போச்சு? இல்லை நம்ம ஊரில் ஒரு ஐதீகம் இருக்குது. என்ன தீகம்? அதாவது கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க மனசார பொங்கல் போட்டாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் அவங்க ஹஸ்பண்ட் கூட வந்து பொங்கல் போடுவாங்களாம். ஏன்னா இதை கேட்டுட்டு என்னடி சொல்கிற, நிஜமாவா? ஏன் என்னையே எடுத்துக்கோ. நான்லாம் பொங்கல் போட்ட அடுத்த வருஷமே எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்த வருஷம் எனக்கு கல்யாணம் கழிஞ்சு நான் வாயும் வயிறுமா இருந்தேன். அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. இதெல்லாம் உண்மையில நடந்துருமா? அப்போ நம்மளோட கரியரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறீங்க. அப்படியே அந்த கோயிலில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு நீங்கள் வந்து அவங்களோட செட் ஆஃப் கேங்ஸ் கூட சேர்ந்து கும்பிளிங்காக உட்காந்துருக்கீங்க. அதே மாதிரி உங்கள் சொந்தக்காரங்க அப்படி இப்படின்னு கும்பிளிங்ஸாக உட்காந்துருக்காங்க. ஸோ அப்போது உங்கள் அப்பா கிட்ட டேய் என்னடா, ஆமாம் வயனுக்கு எத்தனை வயசாச்சு? வயனுக்கு 25 ஆகுது. 25 ஆயிடுச்சா? ஆமாம் ஏண்டா? 25 ஆயிடுச்சு பிள்ளைக்கு, நீ இன்னும் கல்யாணம் பார்க்காம இருக்க? அப்படி இல்லை, என் பொண்ணு ஏதோ சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ அதனால் கொஞ்சம் வருஷம் போட்டுமே அப்படிங்கிற மாதிரி நானும் விட்டுட்டேன்டா. என்னடா பேசிகிட்டு இருக்க? பிள்ளைக்கு 25 வயசாகுது. இந்நேரம் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் கழிஞ்சிருந்து அப்படின்னா அந்த பிள்ளை 2 பிள்ளைக்கு அம்மா. நீ என்னடானா இப்படி இருக்க? டேய் இப்போதைக்கு என் பிள்ளைக்கு மேரேஜ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைடா, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது உங்கள் அம்மா இதை கேட்டுட்டு அண்ணா வாம்மா உட்காரு, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இல்லை உன் பொண்ணு விஷயந்தான். என்னது? இல்லை 25 வயசாகிடுச்சு, இன்னும் கல்யாணம். நல்லா கேளுங்கண்ணா, நான் வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கேன் சீக்கிரமாக எனக்கு கல்யாணம் பாருங்கன்னு. ஆனால் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அம்மா உனக்கு வயனை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுல விருப்பம் தானே? ஆமாண்ணே, நல்லா வரேன்னா பார்த்துட்ருக்கேன், ஆனால் ஒன்றுமே புடியே கொடுக்க மாட்டேங்குது. நம்ம ஊரில் ஒரு பையன் இருக்கான், ரொம்ப நல்ல பையன், நல்லா படிச்சிருக்கான், நல்ல வேலையில் இருக்கான், குடும்பம் கூட ரொம்ப நல்ல குடும்பம். பேசாமல் வயனுக்கு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அம்மா அப்படியே உங்கள் அப்பாவை பார்க்குது. உங்கள் அப்பா அப்படியே உங்கள் அம்மாவை பார்த்துட்டு எதுவுமே பேசலை. உங்கள் அம்மா என்னங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. அப்போ அந்த ஆள் பாரு உன் பிள்ளைக்கு 25 வயசாகுது, இன்னும் நீ தட்டி கழிச்சிட்டுலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. உங்கள் அம்மாவும் சேர்ந்து தான். உங்கள் அப்பாவும் சரி ஓகே அப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் ஓகே சொல்லிட்டாங்க. எந்த விஷயமும் தெரியாமல் அப்படியே இன்னசெண்டாக உங்கள் ஃப்ரெண்டு கூட எனக்கு என் கரியர் தாண்டி முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அங்கே சீன் போட்டுட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அப்பா சரி பையன் என்ன பண்ணுறாரு? பையன் ஒரு கம்பெனியில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஓ
அது மட்டும் இல்லை, பையனோட ஃபேமிலியும் இந்த கோயில் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. என்ன சொல்கிற? ஆமாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கையை காட்டி அதுதான் பையன் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான். அங்கே வந்து ஒரு வேஷ்டி ஷர்ட்டை போட்டுட்டு அப்படி நிற்கிறாரு. ஸோ இதை பார்த்துட்டு அதுதான் பையனா? அவன்தான். பையன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களா பார்க்குறாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட அரட்டை அப்படி அரட்டை அடிச்சிட்ருக்கீங்க. இந்த பையனுக்கு நம்ம பொண்ணா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா பார்க்குறாங்க. ஏன்னா அப்படி வாய் இங்கேருந்து அங்கே வரைக்கும் அம்பூட்டி நீளமா அவ்வளோ வாய்க்கிலேயே பேசிகிட்டு இருக்கீங்க. சப்பா சரி, இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நல்லது தான், பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் அப்பாவுக்குமே தோணுது. சரி, பையனோட டீட்டெயில்ஸ் அண்ணே கொஞ்சம் இரு, நான் உங்ககிட்ட பேசிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து இந்த விஷயத்தை பற்றி ஜங்குக்கோட அம்மா அப்பா கிட்ட பேசுகிறாங்க. ஜங்குக்கோட அம்மாக்கெல்லாம் அப்படியா, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக உங்கள் அப்பா கிட்ட வந்து அண்ணன் அப்போது வந்து உங்கள் அம்மா தான் பேசுகிறாங்க. நீங்கள் தான் பையனோட அம்மாவா? ஆமாம், நான் பொண்ணோட அம்மா. ஓ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலிக்கும் அவங்க ஃபேமிலியும் நல்லா பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓ இதுதான் என்னோடய பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு காட்டி கொடுக்குறாங்க. ஜங்குக்கு வந்து அவனுக்கு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்க. நான் பையனை பார்த்தேன். உங்கள் பொண்ணு வந்திருக்காளா? அது அப்படின்ட்டு உங்கள் அப்பா இழுக்குது. அப்போ உங்கள் அம்மா வந்திருக்கா எங்கே? அதுவா, நம்ம தேடும்போது தான் காணாமல் போயிடுவோம், எங்கடி போனால் வயலே அப்படின்ட்டு உங்கள் அம்மா தேடுறாங்க. அதோ அங்கே ஒரு பர்பிள் கலர் ஒரு ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்கா, அந்த பொண்ணா? ஆமாம் அதுதான் எங்களோட பொண்ணு. ஓ அப்படியா அப்படின்ட்டு அவங்களே அப்படி குறுன்னு பார்க்குறாங்க. இதை அவங்க ஃப்ரெண்டு பார்த்துட்டா என்ன நம்ம ஒயனை தான் பார்க்குறாங்களா இல்லை வேறு யாராச்சும் பார்க்குறாங்களா அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா அவள் தான் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கை காட்டியெல்லாம் பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு ஒயனு என்னாடி உங்கள் அம்மா உன்னை தான் கையை காட்டி ஒருத்தவங்களுக்கு காட்டி கொடுத்துட்ருக்காங்க அப்படியா அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக்கோட அம்மா அவங்க ஃபேஸை பார்க்குறாங்க. அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஜங்குக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி போச்சு. ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு ஏதாவது சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, இதுதான் என் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி காட்டி கொடுத்துருந்துருப்பாங்க. இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு நீங்கள் இருந்து நல்லா கதை அடிச்சிட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ஒரு கால் வருது. யார் அது அப்படின்ட்டு பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் அம்மா. இந்த அம்மா இதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுது அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறீங்க. ஃபோன் அட்டன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்க சிக்னல் கொடுத்துட்ருக்காங்க. என்னாச்சு? ஹலோ என்னாச்சும்மா, எதுக்கு இங்கேருந்து கால் பண்ணுறீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? நீ நிற்கிறல்ல? ஆமாம் நான் நிற்கிறேன். உனக்கு பின்னாடி அங்கே ஒரு தூண் மாதிரி இருக்கா? ஆமாம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் 2-3 பசங்கள்லாம் நின்று பேசிகிட்டு இருக்காங்களா? அவங்க பேசினா பேசிட்டு போட்டுமா, அதுக்கு நான் என்னம்மா பண்ணணும்? நான் சொல்கிறத கேளு வயன். ஓ சரி சொல்லு, கோவப்படாதீங்க. கோவப்படுத்துறதே வேலையை வச்சுட்டு தெரியறா. இங்கே பார், அந்த தூணில் ஒரு 3ஆவது பையன் ஒரு வேஷ்டி கட்டிட்டு லைட் ப்ளூ கலரில் ஷர்ட் வியர் பண்ணியிருக்கான்ல? ஆமாம், அந்த பையனை பாரு. அந்த பையனை நான் ஏம்மா பார்க்கணும்? பாரு வயன். நீங்களும் அப்படியே போய் எட்டி பார்க்குறீங்க. ஜங்குக் அங்கே 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட சிரிச்சு பேசிகிட்டே இருக்கான். நீங்கள் இதை பார்த்துட்டு பாடுறா வேறு லெவலில் இருக்கான் அப்படி. சரிம்மா பையனை பார்த்துட்டேன், இப்போ என்ன எப்படி இருக்கான்? பரவாயில்ல, நல்லா அழகாக ஹேண்ட்ஸமாக தான் இருக்கா. அப்படி என்ன விஷயம்? உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்காவா? ஏன் எதுக்கு கேட்குறீங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ரொம்ப பத்திரமா இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சு போச்சு, அவங்களுக்கு மேரேஜுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அம்மா இது மேரேஜுக்குன்னு மட்டும் சொல்லாத, மேரேஜுக்கே தான் வயன். அம்மா உனக்கு தெரியும்ல எனக்கு அச்சீவ் பண்ணணும்னு ஆசை. நீ என்ன அச்சீவ் பண்ணுறதா கல்யாணம் பண்ணிட்டு பண்ண. அம்மா ப்ளீஸ்மா, நான் போன வாரம் வரைக்கும் நான் சென்னைக்கு போயிட்டு வந்தேன்ல, என்னோடய கரியர் ஸ்டார்ட் அப் எடுத்து வச்சுருக்கேன், நீ குழி தோண்டி புதைச்சிடாதம்மா ப்ளீஸ்மா. இங்கே பாரு வயன், நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. நீங்கள் இடிஞ்சு போய் நிற்கிறீங்க. இதை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு, ஹே வயன் என்னடி பேரஞ்ச மாதிரி இருக்கிற? என்னாச்சு?
வீட்டில் அலைன்ஸ் பார்த்துருக்காங்க. வாவ்! எங்கள் சாபம் தாண்டி பலிக்க போகுது அப்படி இப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. சரி யார் பையன்? ஆ அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்கு கை காட்டுறீங்க. யார் அந்த பையன் இங்கே வந்திருக்கானா? ம் யார் கரெக்டாக காட்டு. அந்த ப்ளூ கலர் ஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காட்டுறீங்க. அவங்க ஃப்ரெண்டும் பார்க்குறா. அவங்க ஃப்ரெண்டெல்லாம் பார்த்துட்டு ஹே அந்த பையனாடி வர்றா செம்மடி செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான். எனக்கு எங்கேயோ பெரிய மச்சம் போலவன் அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்க்குறா. இங்கே நீங்கள் ஏ நானே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன், நீ என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை இதை பற்றி அப்பாட்ட பேசி ஆகணும் அப்படியே சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உங்கள் அப்பா கிட்டே போய் நிற்கிறீங்க. பார்த்தா அங்கே ஜங்கு கூட அம்மா நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நீங்கள் அப்பா கிட்டே போய் அப்பா என்ன வயன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, நான் இவங்க கூட பேசிகிட்டு இருக்கேன்ல, நான் கொஞ்ச நேரம் கழித்து பேசுகிறேன். அப்பா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம்ப்பா, அம்மா என்னென்னமோ சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அப்பா காதில் போய் ஓதிட்டுருக்கீங்க. இதை வந்து பக்கத்தில் தானே ஜங்கு கூட அம்மா இருக்காங்க. இது நீங்கள் வந்ததுன்னு தெரிஞ்சதும் வயன் ஆமாம் ஆண்டி நீங்கள் நானும் ஒரு வகையில் உனக்கு அத்தைதாம்மா. ஓ அப்படியா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் நல்லா விசாரிச்சிட்ருக்கீங்க. உங்கள் அப்பா பார்க்குறாங்க யாருன்னே தெரியாமல் இப்படி கனெக்ட் ஆகிறாளே அப்படின்ட்டு. அவங்களும் உங்ககிட்ட நல்லா பேசுகிறாங்க. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. சரிம்மா வயன், அப்புறம் அண்ணன் இதுதான் என்னோடய நம்பர், வீட்டில் யோசித்து ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கள். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா இருக்காரு. அப்போ போகும்போது சரி வயன் சீக்கிரமாகவே பார்க்கலாம். சரி ஆண்டி பார்த்து போயிட்டு வாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கன்னத்தில் போயிட்டு வரேன் வயன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் இதை பார்த்துட்டு இப்போ எதுக்கு இவங்க கிஸ் பண்ணாங்க என்ன மோகன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. இங்கே ஜங்கு கூட அம்மா அவங்கள பார்த்துட்டே போகிறாங்க. அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு, பேசுனதுலேயே ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போது உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு வயன் என்னப்பா உனக்கு இவங்களை பிடிச்சிருக்காமா? எனக்கு எதுக்குப்பா அவங்கள பிடிச்சிருக்கணும், இல்லை நல்லா பேசுகிறியே. இல்லைப்பா அவங்க தானே சொன்னாங்க ஒரு வகையில் அவங்க எனக்கு அத்தை தான்னு, அதனால தான் நல்லா பேசினேன். ஓ ஆமாம் எனக்கு புரியலப்பா, எந்த வகையில் அவங்க எனக்கு அத்தை வரும்? உன்னோட ஃப்யூச்சர் மாமியார். இல்லை 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 எனக்கு புரியல, என்ன சொன்னீங்க? உன்னோட புருஷனோட அம்மா. இது புருஷனா? அப்பா என்னப்பா சொல்கிறீங்க? இதுதான் உனக்கு பார்த்துருக்க பையனோட அம்மானு சொன்னேன். அவங்கக்கிட்டே ஐயோ என்ன பண்ணி வச்சிருக்கோயன், ஏதாவது குட்டையை குழப்பி கல்யாணத்தை நிறுத்தலான்னு பார்த்தா நீயே நல்லா பால் போட்டு விட்ருக்க. ஐயோ இனி என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள் அப்பா வயன் உனக்கு பிடிச்சிருக்காமா, அப்போ உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? அப்பா என்னப்பா நீங்களும் இதே பேசுகிறீங்க, உங்களுக்கு தான் தெரியும்ல எனக்கு ஆர்ஜி ஆகணும்ப்பா. அதுவும் இல்லாமல் இப்போ தான் இந்த கரியரே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு இன்னும் ஒரு 2 or 3 years வேணும்ப்பா. ஆனால் வயன் அப்படின்ட்டு உங்கள் அப்பா பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே பப்பி ஃபேஸ் வச்சுக்கிட்டு ப்ளீஸ்ப்பா எனக்காக என்னை நம்புங்கப்பா, நான் கண்டிப்பாக நல்லா வந்துடுவேன் அப்படி இப்படின்ட்டு நீங்கள் உங்கள் அப்பாவை போட்டு பிரெயின் வாஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. பின்னாடி உங்கள் அம்மா அப்பாவும் பொண்ணு என்ன பேசிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது ரெண்டும் பேய் முழிக்குது. அது அம்மா என்ன இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கிட்ட அப்பாவுக்கு சப்போர்ட்டுக்கு கூப்பிட்றியா? அம்மா ப்ளீஸும்மா எனக்கு இந்த கல்யாணத்தில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீ தானே சொன்ன உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்குன்னு. அம்மா அது நீ சும்மா ஏதோ ஒரு இதில் கேட்டிருக்க அப்படிங்கிறதுனால தான்மா நான் சொன்னேன், மேரேஜுக்கெலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலம்மா. உண்மையாக சொல்லு, உனக்கு அந்த பையனை பிடிக்கலையா? அம்மா ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான், அதுக்காக என்னோடய கரியரெல்லாம் விட்டுட்டு இப்போ கல்யாணம் பண்ணிக்க முடியாதும்மா. உங்கள் அம்மாக்கெல்லாம் சமகாண்டாயிடுச்சு. வயன் நான் சொல்கிறத மூடிட்டு கேளு, இந்த பையன் ரொம்ப நல்ல பையன், உன்னை நல்லா பார்த்துப்பான். அவங்கக்கிட்ட பேசின வரைக்கும் நல்ல குடும்பம் மாதிரி தான் தெரியுது.
புரியுதா? ஒழுங்கு மரியாதை கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாரு. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க. அவ்வளோந்தான் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படி போகிறாங்க. ஏங்க என்னம்மா இப்போ வர போகிறீங்களா இல்லை அவளுக்கு சப்போர்ட்டுக்கு நிற்க போகிறீங்களா? அது இப்படின்ட்டு பொண்டாட்டி சைடு போகவா இல்லை பொண்ணு சைடு போகவா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கேன். வர்றீங்களா இல்லையா? இதோ வரேம்மா அப்படின்ட்டு உங்கள் அப்பா அப்படியே உங்கள் அம்மா சைடே போயிட்டாங்க. உங்களுக்கு இங்கே கண்ணீராக வருது. ஏன்னா இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, அப்போ என்னோடய கரியரு போச்சா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படி திருன்னு முழிச்சிட்டே இருக்கீங்க. இப்போ எல்லாரும் வீட்டுக்கும் வந்தாச்சு. உங்கள் தம்பியெல்லாம் உங்களை பார்த்துட்டே இருக்கான். ஏண்டி இவ்வளோ சோகமாக இருக்க? நீ இப்படி இருக்கிற ஆளே இல்லையே, என்னாச்சு? கப்பல் கவுந்துடுச்சு, அதனால தான் எப்படி தூக்கலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்ருக்கேன். ஆலயம் மண்டையம் பாரு, மனசு இருக்கிற காண்டில் இவன் வேறு என்ன போட்டு உசுரா வாங்குறேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளே வெம்மி இருக்கீங்க. ஸோ இப்போ வீட்டுக்கும் வந்து சேர்ந்தாச்சு. நீங்கள் நேராக உங்களோட ரூமுக்கு போயிட்டு டோரை சாத்தினவங்க தான் டோரை ஓப்பன் பண்ணவே இல்லை. நைட்டே ஆயிடுச்சு, மதியம் சாப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் திறக்கவே இல்லை. இப்போ உங்கள் அப்பா தான். இருந்தாலும் நீ நம்ம பொண்ணை இவ்வளோ ஹாஷாக நீ சொல்லியிருக்கக்கூடாது. ஏங்க அவளுக்கு 25 வயசாகுதுங்க. கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஏதோ அச்சீவ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. அவளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்கங்க. இங்கே பாருடி, அவள் என்ன வேணாலும் சொல்லட்டும், அவளுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும். அவளை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாதுடி. என்னவும் போங்க அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க. பார்க்கணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பொண்ணு வேறு சாப்பிட்லையே அப்படின்ட்டு பிளேட்டில் சாப்பாடு எடுத்துகிட்டு அப்படியே அவங்க ரூமுக்கு தான் வர்றாங்க. ஒயன் இருக்கிறியாம்மா? இருக்கிறா. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா நீங்கள் பெட்டில் அப்படி கவுந்து படுத்துருக்கீங்க. ஒயன் என்னப்பா ஏம்மா ஃபீல் பண்ணுற அப்படின்ட்டு டேபிள் அந்த சாப்பாடு வச்சுக்கிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. உங்களுக்கு நான் கண்ணிலேருந்து கண்ணீராக இருக்குது. ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணல, கண்ணில் போட்ட ஐலைனர் அப்படி எல்லாம் பேய் மாதிரி இருக்குது. இதை பார்த்துட்டு என்னம்மா? ஏன்ப்பா நீங்கள் கூட புரிஞ்சிக்கலையா? எனக்கு இப்போ தோணுதுப்பா, நான் இந்த ஆர்ஜே ஃபீல்டெல்லாம் நல்லா வருவேன்னு எனக்கு தோணுதுப்பா. எனக்கு தெரியும்மா, நான் தான் அன்றைக்கி பார்த்தேன்ல நீ எப்படி பேசினேன்னு. நீ பேசினதுலேயே எனக்கு புரிஞ்சு போச்சு, என் பொண்ணு பெரிய இடத்துல வருவா. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது தானே? இப்போ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல? ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க ப்ளீஸ்ப்பா. இங்கே பாரு ஒயன், நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப சீரியஸெல்லாம் நினைக்காதடா. இது ஜஸ்ட் ஒரு அலைன்ஸ் மட்டும்தான். இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணு இருந்தாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து மாப்பிள்ளை கேட்குறது எல்லாம் காமன் தானே. இதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற? அப்போ அம்மா ஏன் சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி இப்படி எதுக்குப்பா சொல்கிறாங்க? அவள் கிடைக்கிற ஒருத்தி. நீ அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாத. கல்யாணங்கிறது பெரிய ஒரு ப்ராசஸ். அதுக்கு நாங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கே எப்படியோ 1.5 வருஷம் எடுத்துரும். ஸோ இந்த 1.5 வருஷத்தில் உன்னால் சாதிக்க முடியாதா என்ன? சொல்லுமா. முடியும். அப்புறம் என்ன, நீ உன்னோட கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணு, பெரிய ஆளுக்கு வா. அப்போது நீ கல்யாணம் பண்ணி போகிற இடத்துல நான் ஒரு ஆர்ஜின்னு சொல்லும்போது உனக்கு பெருமை தானே? இருந்தாலும் அப்பா தான் சொல்கிறேன்ல, நீ உன்னோட கரியரில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண, பெரிய இடத்துக்கு வா. அதுக்கப்புறம் அப்பாவே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ஓகேவா? சரிப்பா அப்படின்ட்டு நீங்கள் அப்பாவுக்கு ஷோல்டரில் சாஞ்சிக்கிறீங்க. அப்போ உங்கள் அப்பா, ஒயன் உனக்கு பசிக்கலையா? இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருக்க? இல்லைப்பா எனக்கு பசிக்குது, ரொம்ப பசிக்குது. ஆனால் கீழே வந்தால் என்னோட ப்ரெஸ்டீஜ் போய்டும்ல, அதனால தான். அச்சோ இரு, எனக்கு தெரியும் என் பிள்ளைக்கு பசிக்குங்கிறதுனால தான் நான் உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ட்டு உங்கள் அப்பா அப்படியே உங்களுக்கு ஊட்டி தர்றாரு. நீங்கள் இதை பார்த்துட்டு எங்கள் அப்பா தான் எப்போவுமே பெஸ்ட்டு, எங்கள் அம்மா எப்போவுமே ஒஸ்ட்டு தான் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இது உங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லிடாத, உங்கள் அம்மா ஆடுன்னு ஆடிடுவா. ஆமாம் அப்பா, அம்மாவெல்லாம் வச்சு சமாளிக்கிறீங்க. அம்மாட்டெல்லாம் சம்டைம்ஸ் பேசும்போதே அவ்வளோ பயமாக இருக்கும். பேய் மாதிரி எனக்கு கண்ணுக்கெல்லாம் தெரிவாங்க தெரியுமா? என்ன என் பொண்டாட்டி உனக்கு பேய் மாதிரி தெரியுறாளா?
ஆமாம், அடிக்கடி பேய் மாதிரி தான் தெரியுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அப்பாவும் சேர்ந்து அப்படியே பேசிச்சிட்டே இருக்கீங்க. இப்படியே தாண்டா டேஸுமே ஸ்கிப் ஆகுது. ஒரு சைடில் உங்கள் வீட்டில் ஜங்குக்கும் உங்களுக்கும் ஜாதகம்லாம் பார்க்குறது அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. உங்கள் அம்மாவும் அப்பாவும் உங்களுக்கு தெரியாமல் பல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட கரியரில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கீங்க. இப்போது வந்து ஒரு எஃப்எம்மில் ஒரு நல்ல ஒரு ஜாப் உங்களுக்கு கிடச்சிருக்கு, அதுவும் ஆர்ஜேவாகவே. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பண்ண போகிறீங்க. ரொம்பவே நர்வஸாக இருக்குது. ரொம்ப நர்வஸாக இருக்குது ஒயன். இல்லை இல்லை இல்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இந்த ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கோம். 5 வருஷம் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம். எத்தனை பேர் என்னென்ன சொன்னாங்க, வீட்டிலே இருக்க, கல்யாணம் பண்ணி கொடு, என்னென்ன பண்ண சொன்னாங்க. அதுவும் பக்கத்து வீட்டில் இருக்கவங்கெல்லாம் என்ன உன் பொண்ணு வேலைக்கு போகலையே அப்படி இப்படிலாம் கேட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் செருப்பாலே அடிக்கிற மாதிரி நம்ம ஒரு பெருசாக ஒன்று பண்ணணும். கான்ஃபிடென்ஸ் ஒயன், கான்ஃபிடென்ஸ் அப்படி சொல்லிட்டு அவங்கள பூஸ்டப் பண்ணிட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு நீங்கள் ஆனர் போகிறீங்க. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே ஒயன். ஓகே, இன்றைக்கி என்னோடய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. ஸோ உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்களையே நான் ரொம்பவே என்டர்டெயின் பண்ணி உங்களை ரொம்பவே ஒரு என்தோஸ்டிக்காக நான் உங்களுக்கு இது பண்ணுவேன். ஸோ அதனால் தொடர்ந்து பேசலாம். உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த ஆனர் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே மூச்சு வாங்குறீங்க. பேசிட்டேனா, நான் பேசினேன் அப்படின்ட்டு உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஒரு ஹாட் சீட்டில் இருந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அந்த ஒரு விஷயம் ஒரு சீக்வன்ஸ் பண்ணி முடித்த உடனே தான் அவங்க கான்ஃபிடென்ஸ் வருது. அடுத்தடுத்த செக்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்படியே உங்களோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ செம்மையாக போகுது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நமக்கு என்ன வரும்னே தெரியாமல் ஒரு விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சி அதில் நம்ம சக்ஸஸ் ஆகி நிற்கிறதுங்கிறது அது எல்லாருக்குமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஆசை இருந்துச்சுன்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத சீக்கிரமாகவே கண்டுபிடிங்க, சரிங்களா? ஓகே, இப்போ பேக் டு த ஸ்டோரி. இப்போ நீங்களுமே அந்த எஃப்எம்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வரீங்க. வீட்டில் பார்த்தா அப்படியே ரொம்ப அமைதியாக இருக்குது. என்ன சவுண்டே இல்லை, லைட்டெல்லாம் யார் ஆஃப் பண்ணா அப்படின்ட்டு லைட் ஆன் பண்ணுறீங்க. அப்படியே ஒரு பாப்அப் வெடிக்குது. வேறு யாரும் இல்லை, உங்களோட தம்பி தான். உங்கள் தம்பி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒயன், செம்மையாக போச்சு, நான் நினச்சி கூட பார்க்கலடி, நீ ஆர்ஜே அதுவும் செம்மையாக பேசுன தெரியுமா? நிஜமாவா? அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களே கேட்டிருந்தீங்களா? பின்ன கேட்காம இருப்போமா அப்படின்ட்டு உங்கள் தம்பி 2 பேரும் நீங்களும் உங்கள் தம்பியும் பேசிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த டைமில் தான் உங்கள் அப்பா கேக்கோட வராங்க. வயன் அப்படின்ட்டு, நீங்கள் பா, ஹே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, செம்மையாக பேசணும் வயன் அப்படின்ட்டு உங்களை அப்படியே டைட்டாக ஒரு சைடோட ஹக் பண்ணிட்டு வா கேக் வெட்டலாம் அப்படின்ட்டு அவங்க கேக் வெட்டிகிட்ருக்காங்க. இங்கே உங்கள் அம்மா தான் எதுவுமே பேசலை, அமைதியாக நிற்கிறாங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. அம்மா, என்ன நீ எதுவுமே சொல்லலையே, எப்படி பேசினேன்? நல்லா தான் பேசினேன், அதை கொஞ்சம் சிரிச்சுட்டு சொன்னால் தான் என்னவா அப்படின்ட்டு அவங்களோட லிப்ஸை சிரிக்க வச்ச மாதிரி சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவும் நல்லா தான் இருக்குது, நல்லா தான் பண்ணேன். இவ்வளோ நாள் இந்த திறமைய எங்கே போய் ஒழிச்சு வச்சுருந்தேன்? அதான் இருந்திருக்கு, என் உனக்குள்ளே தூங்கிட்டு இருந்திருக்கு, இப்போ தான் தட்டி எழுப்பியிருக்கேம்மா. இதெல்லாம் நல்லா வக்கனையாக பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சிரித்து 4 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. அப்படியே தான்டா கொஞ்சம் டேஸஸ் வந்து ஸ்கிப் ஆகுது. உங்களோட ஷோ ரொம்பவே ஹிட் ஆகுது. பிகாஸ் ஏன்னா நீங்கள் வந்து ரொம்பவே ஜாலியாக பேசுவீங்க, மோட்டிவேட்டடாக பேசுவீங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வைப் தான் எல்லாருக்குமே கொடுக்குறதுனாலே உங்களோட ஷோ ஒரு டிஆர்பி பயங்கரமாக எகுறுது. அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க. சூப்பர் பாயா, நீ வந்ததுலேருந்து ஷோ வேறு லெவலில் போகுது அப்படின்ட்டு கங்க்ராட்ஸ்லாம் பண்ணுறாங்க. உங்களுக்குலாம் குஷி தாங்கலை, ஐயோ நம்மளாம் பண்ணுறோம் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ ஒரு 3 months இப்படியே தான் ரொம்ப ஜாலியாக போகுது. ஸோ அப்போது உங்கள் அப்பா, வயன் சொல்லுங்கப்பா, இன்றைக்கி ரெக்கார்டிங் இருக்காம்மா? இன்றைக்கி ஆமாப்பா இருக்குப்பா. சரி ஓகே, ரெக்கார்டிங் முடிச்சுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வரியாம்மா? வரேன்ப்பா, ஒரு 4 o'clock வந்துடுவேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும் எஃப்எம்மில் இருக்க ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வரீங்க. அப்பாடா, காஃபி, இந்தா காஃபி. சரி அப்படின்ட்டு காஃபி குடிச்சிட்டு, ஒயன் என்னம்மா சீக்கிரமாக போய் ரெடியாகு. எதுக்கு?
சொல்கிறேன்ல ரெடியாகு. மேலே ரூமில் உனக்கு ட்ரெஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன் எங்கேயாச்சும் போகிறோமா? இல்லை இல்லை இல்லை, நீ போய் ரெடியாகு, நான் சொல்கிறேன். சரி அப்படின்ட்டு நீங்களும் காஃபி குடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு போய் பார்க்குறீங்க. பார்த்தா சாரியா? நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் கெட்டினதே இல்லையே. மா என்னடி, என்னம்மா சாரி எல்லாம் வச்சுருக்க, சுடிதார் எதுவும் இல்லை? இன்றைக்கி நீ சாரி விடு. எதுக்கு விடுங்கிறான்ல? எனக்கு தான் கெட்ட தெரியாதே, அப்புறம் நான் எப்படி உடுக்கிறது? ஷோ 7 கழுத வயசாச்சு, ஒரு சாரி கூட கெட்ட தெரியல. திட்டாதம்மா, எனக்கு என்ன முன்ன பின்ன பழக்கமா என்ன? சரி வரேன் அப்படின்ட்டு நீங்கள் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே துண்டோடு நிற்கிறீங்க. என்னடி இப்படி நிற்கிற? ஸ்கர்ட்டும் ப்ளவுஸ் எடுத்து போடு. போடுறேன் அப்படின்ட்டு நீங்களும் போட்டு அப்படி நிற்கிறீங்க. உங்கள் அம்மா தான் உங்களுக்கு சாரி எல்லாம் வியர் பண்ணி ஒரு புது பொண்ணு மாதிரி ரெடி பண்ணுறாங்க. எதுக்குமா இதெல்லாம்? அதெல்லாம் ஒரு காரணமாக தான். நீ பண்ணுறது எனக்கு சரியாகவே படலம்மா. எல்லாம் நடக்கும்போது தெரியும் என்னத்தை நடக்கும். குறுக்க பேசாத வயன். சரி அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு என் கண்ணே பட்டுடும் போல் இருக்கு. அவ்வளோ அழகாக இருக்கேனா? வயன்னா சும்மாவா? அது மட்டும் இல்லை, இப்போ ஆர்ஜே வேறு. ஓ மை காட், என் செல்ஃபாக நினச்சா எனக்கே ரொம்பவே ப்ரௌடாக இருக்குமா. சரி எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தாண்டி. ஏன்? அதான் உன்னை பொண்ணு பார்க்க வராங்களே. இல்லை எனக்கு புரியல. பொண்ணு பார்க்க வராங்க? எதுக்குமா மறுபடியும் அதே டாபிக்? ஏன் என்னை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? எனக்கு எதுக்குமா இப்போ கல்யாணம்? எனக்கு இப்போ கல்யாணத்தில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா. அப்போ உங்கள் அப்பா டோர் ஓப்பன் பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறாங்க. ஏன் ரொம்ப அழகாக இருக்கம்மா அப்படின்ட்டு நெட்டி முறிக்கிறாரு. அப்பா எவ்வளோ கண் என் பொண்ணு மேலே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உங்கள் அப்பாவை பார்த்துட்டு, அப்பா என்னப்பா நடக்குதுங்க? ஏம்மா அம்மா சொல்லலை உன்னை பொண்ணு பார்க்க வராங்க? அப்பா எதுக்குப்பா இப்போது? அதெல்லாம் அப்படி தான், நான் உன்ட்ட அன்றைக்கே சொன்னேன்ல, நீ ஆர்ஜே ஆனதுக்கப்புறம் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. அதான் நீ இப்போ ஆர்ஜே ஆகிட்டியே, அப்புறம் என்ன? அது மட்டும் இல்லை, இப்போ என் பொண்ணுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. என் பொண்ணு பெரிய ஆள் ஆகிட்டால. அப்போ உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை பார்த்து, என் பொண்ணை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என் பொண்ணு சொன்ன மாதிரியே ஆர்ஜே ஆகிட்டா. அவளுக்கு எவ்வளோ ஃபேன் பார்த்தியா? நமக்கு கூட அப்படி இல்லாம் கிடையாது. நீங்கள் அப்படி என்ன பண்ணீங்க? ஒன்றுமே பண்ணலை, பின்ன எப்படி உங்களுக்கு ஃபேன்லாம் வரும்? ஒரு இன்னும் வந்துடுவாளே. சரிம்மா நீ கிளம்பி கீழே வா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. அப்பா அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் அப்பா கையை பிடிக்கிறீங்க. வயன், அப்பா சொன்னால் கேட்பல்ல? நீ சொன்னனால தானே அப்பா உனக்கு இவ்வளோ டைம் கொடுத்தேன், அதனால தானே நீ இவ்வளோ தூரம் வந்த. இப்போது அப்பாக்காக ஒத்துக்கோமா ப்ளீஸ். சரிப்பா, நான் உங்களுக்காக மட்டும்தான் ஒத்துக்கிறேன். நீ என் தங்கோண்டி, உன்னை நான் நல்லா பார்த்துக்கிற பையனுக்கு தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். சரியா? எதை நினச்சி ஃபீல் பண்ணாத, ஓகே? அப்படின்ட்டு நீங்களுமே அப்படியே அமைதியாக இருக்கிறீங்க. பட் இருந்தாலும் யாருனே தெரியாமல் நான் எப்படா கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் அப்பாக்காக ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கிறீங்க. சரி ஓகே, இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் உங்கள் அம்மாவும் அப்படியே உங்களை கூப்பிட்றாங்க. வயன் வா அப்படின்ட்டு உங்கள் கையில் ஒரு டீயை கொடுத்துட்டு நீங்களும் அப்படியே நடந்து வரீங்க. உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த சாரீ உடுத்தது உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஸ்கின் ரிவீல் பண்ணுற மாதிரி உங்களோட இடுப்பு தாத்து தான் கெட்டின்னு இருப்பாங்க. நான் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. சைடில் உங்கள் அம்மா கிட்ட, அம்மா என்னடி அம்மா இடுப்பு நல்லா தெரியுதுமா, கொஞ்சம் மேலே கெட்டி விடுங்களேன். அதான் வெளியில் வந்துட்டல, இனி அவங்கக்கிட்ட வச்சு எப்படி தூக்கி விடுது? அம்மா அசிங்கமாக இருக்கும்மா, தூக்கி விடுமா. பண்ண முடியாதுடி அம்மா, ப்ளீஸும்மா. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா லைட்டாக தான் தூக்கி விட்டுருந்துருப்பாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அச்சோ, இது வேறு பேசாமல் சுடிதாரே போட்டுருந்துருக்கலாம் போல். எப்படா இந்த சாரியெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு காண்டாக இருக்குது. ஒரு வழியாக நீங்கள் அந்த டீயெல்லாம் ஒவ்வொருத்தருங்களுக்காக கொடுக்குறீங்க. நிமிர்ந்து கூட பார்க்கலாம், அப்படியே குனிஞ்சு தலை நிமிராமல் அப்படியே இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. கை வேறு கிடுக்கிட்டு நடுங்குது. உங்ககிட்ட போய் டீ கொடுக்குறீங்க. அவங்க அப்படியே அவங்கள பார்க்குறாங்க. என்ன யாருமே டீ எடுக்கல அப்படின்ட்டு நிமிர்ந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்கு கூட அம்மா. வயான், நான் சொன்னேன்ல மறுபடியும் மீட் பண்ணுவேன்னு. என்னது இவங்களா?
அப்போது எனக்கு பார்த்துருக்க பையன் அன்னைக்கு பார்த்தா பையனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிமிர்ந்து அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக்கோட அம்மாவோட 2 பேர் தள்ளி, அதாவது இங்கே ஜிமென், தயாங், அப்புறம் ஜங்குக். லாஸ்ட்டில் ஜங்குக் இருக்கிறாரு. இதை பார்த்துட்டு நீங்கள் அவரே தான் அப்படின்ட்டு நீங்கள் அவரே பார்த்துட்டே இருக்கீங்க. இங்கே ஜிமென் நாங்களும் இருக்கோம், எங்களுக்கும் டீ கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இதோ எடுத்துக்கோங்க. தேங்க்யூ அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் டீ எடுத்துகிட்டு இப்போது ஜங்குக்கிட்ட தான் போய் நிற்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது, கையெல்லாம் கிடுகிடுன்னு நடக்குது. அதில் வேறு ஒரே ஒரு டீ கப் மட்டும் தான் இருக்குது, அது வேறு கிடுகிடுன்னு ஆடிட்டே இருக்குது. ஜங்குக் பார்த்து அப்படி சிரிச்சுக்கிட்டு அவர் மெதுவாக அந்த டீ கிளாஸ் எடுத்துகிட்டு அப்படியே அவங்களே தான் பார்த்துட்டே இருக்கிறாரு. நீங்கள் விட்டோம் பொழைச்சவங்க மாதிரி அங்கேருந்து குட்டுன்னு உங்கள் அம்மா கிட்டே போய் நிற்கிறீங்க. உங்களுக்குன்னா ரொம்ப நர்வஸாக இருக்குது. என்னடா இது, ஹார்ட்டு வேறு துடிக்குது, கை வேறு கிடுகிடுன்னு ஆடுது, ஐயோ முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடில் உங்களுக்கு ஒரு மாதிரி தலையை குனிஞ்சிட்டிங்க. அதுக்கப்புறம் நிம்மறவே இல்லை, அப்படி தான் இருக்கிறீங்க. இப்போது உங்கள் மாமியார், அதாவது ஜங்குக்கோட அம்மா, அப்புறம் வயன், நான் உன்னோட ஷோவெல்லாம் கேட்டேன், நிஜமாகவே சூப்பராக இருக்குது தெரியுமா. என்னோடய பையன் கூட உன்னோட ஷோவெல்லாம் கேட்டான், அவனுக்குமே உன்னோட ஷோவெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்படியா ஆண்டி? தேங்க்யூ. என்னம்மா எஃப்எம்லலாம் சூப்பராக பேசுவேன், இப்போ என்னென்னா ரொம்ப அமைதியாக இருக்க அது அப்படின்ட்டு. அப்போ உங்கள் அப்பா, இல்லை புதுசாக பொண்ணு பார்க்க வந்திருக்கு, அதான் வயன் கொஞ்சம் பயந்துட்டான். சரி ஓகே. வயன், என் பையனை பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு நீங்கள் பேன்னு நிற்கிறீங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஜங்குக்கும் அப்படி உங்களே தான் பார்த்துட்டே இருக்கான். ஐயோ என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு உங்கள் அம்மாவோட கையை இறுக்கமாக பிடிக்கிறேன். வயன் கை வலிக்குதுரி, கையை விடுறி, பையனை பிடிச்சிருக்கா. அம்மா எனக்கு கொஞ்சம் டைம் வேணுமா அது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்போ ஜங்குக், அங்கிள் சொல்லுப்பா, நான் வயன்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசலாமா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஓகே தம்பி, போய் பேசிட்டு வாங்க. வயன், நீ தம்பியை மாடி கூட்டிகிட்டு போமா. பா கூட்டிகிட்டு போமா, சரிப்பா அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே ஜங்குக்கை உங்கள் வீட்டு மாடிக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. இதுக்கிடையில் நடக்கும்போது சாரி வேறு தடுக்கி விடுது, இது வேறு என் உசுரை வாங்குது அப்படின்ட்டு வாரிட்டீங்க. ஐயோ இது வேறு அப்படின்ட்டு எடுத்து தூக்கி சொருகிற மாதிரி போகிறீங்க. அப்போ ஜங்கு என்னடா அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறாரு. அப்படியே நார்மலாக விட்டீங்க. என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே அவர் அப்படியே மாடி ஏறி மேலே வந்துட்டீங்க. ஒரு ஓரமாக நிற்கிறீங்க, உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி கையை பிசைஞ்சிக்கினே ஒரு மாதிரி இருக்கிறீங்களா. ஜங்குக்கு பார்த்துக்கிட்டு ரொம்ப நர்வஸாக இருக்க போல், கொஞ்சம் தெரியுது. அப்புறம் சரி ஓகே, இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கியா? நானா? இங்கே வேறு யாராச்சும் இருக்காங்களா என்ன? நீ தான்? பார்த்துருக்கேன், கோயிலில் ஒரு தடவை அம்மா சொன்னாங்க, எனக்கு ஒரு அலையன்ஸ் வந்திருக்கு, அது பையன் இவர் தான் அப்படின்ட்டு காட்டி தந்தாங்க. ஓ அப்போ முன்னாடியே பார்த்துருக்க. சரி ஓகே. எனக்கு ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் கிடைக்குமா? என்ன சொன்னீங்க? எனக்கு ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் கிடைக்குமான்னு கேட்குறேன். ஆட்டோகிராஃபா? எதுக்கு? பிகாஸ் ஐ எம் யுவர் ஃபேன். ஸோ ஒரு ஃபேனுக்கு ஒரு சிக்னேச்சர் போடக்கூடாதா அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் நிஜமாக தான் கேட்குறீங்களா? நிஜமாக தான் கேட்குறேன். பட் பென் அப்படின்ட்டு வாய் எடுக்கும்போது, இந்தா பென் எனக்கு போட்டுச்சா 1 minute அப்படின்னு சொல்லிட்டு 3/4 வந்து மடித்து விட்டுருந்துருப்பாரு. அதை கொஞ்சம் மேலே தூக்குறாரு. இங்கேயா? போடு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அவரே கேட்குறாரு, நமக்கு என்ன, கொஞ்சம் நேரத்தில் அழிஞ்சிட போகுது அப்படின்ட்டு நீங்களும் அதில் வந்து சைன் போடுறீங்க. 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க. ஜங்குக்குனா அப்படியே உங்களே தான் பார்த்துட்டே இருக்காங்க கண் எடுக்காமல். நீங்கள் குனிஞ்சு அப்படியே போட்டுகிட்டே இருக்கீங்க. போட்டுட்டேன்
ஓகேவா? ம், நல்லாயிருக்கு. சரி, ஓகே. அப்புறம் இப்போ நம்ம மேட்ருக்கு வரலாமா? ஆ, ம், சொல்லுங்க. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ஆ, அது ஆ, அது சொல்லு, எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நான் யாரையும் லவ் பண்ணதில்லை. ஒருத்தர் எப்படி பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எனக்கு சுத்தமாக ஐடியாவும் இல்லை. எப்படி இதை வந்து கொண்டு போகிறதுன்னு தெரியல. ஸோ ஐ எம் ஸோ கன்ஃபியூஸ்ட். ஓ, ஓகே. அது போக போக லவ் ஸ்டார்ட் ஆகிடும். என்ன கல்யாணம் பண்ணுறதுக்கு உனக்கு ஓகேவா? ம், ஓகே தான். நிஜமாக தான் சொல்கிறியா? ம், நிஜமாக தான் சொல்கிறேன். சரி, ஓகே. அப்புறம் எனக்குமே ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. அஸ் அ ஃபேனாக மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தப்பவே ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப க்யூட்டாக, ஸ்வீட்டாக, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப ஜாலியாக பேசுகிறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ நீங்களும் என்ன பார்த்தீங்களா? பார்த்தேன். பட் எனக்கு அப்போ தெரியாது உன்னை எனக்கு அலைன்ஸ் பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடியே நான் உன்னை ஒரு மாதிரி ஒரு ஃபீல் மேலே எனக்கு வந்துச்சு. அப்போ முடிவு பண்ணேன், செம பொண்ணு கட்டினா இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். அன்ஃபார்ச்சுனேட்லி நீ ஏன் எனக்கு அலைன்ஸாக வருவேன்னு எதிர்பார்க்கல. இட்ஸ் ட்ரூ. ஏன் நம்பலையா? வேணா எங்கள் அம்மாட்ட கூட கேட்டுப்பாரு. இந்த விஷயம் எல்லாமே எங்கள் அம்மாவுக்கு தெரியும். நிஜமாவா? அண்ட் ஒன் மோர் திங், எங்கள் அம்மாவுக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் எனக்கு இதுக்கு மேலே என்ன வேணும்? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு 100% என்ன 1000% சம்மதம் தான். பட் ஒரு கண்டிஷன். என்ன? என்னோடய கரியர் எனக்கு முக்கியம். என்னோடய ஆர்ஜே என்னால் ஸ்டாப்லாம் பண்ண முடியாது. நான் சொல்லவே இல்லையே. தட்ஸ் யுவர் கரியர், உன்னோட லைஃப், உன்னோட இதில் நான் வரமாட்டேன். கவலைப்படாத. உனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணு. ஐ எம் ஆல்வேஸ் சப்போர்ட் யூ. நிஜமாக தான் சொல்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு இது ப்ராப்ளம் இல்லையா? நோ வே. எனக்கு என்னோடய ஒய்ஃப், அதுவும் ஒரு செலிப்ரிட்டியான ஒரு ஆர்ஜின்னு நினைக்கும்போது ஐ ஃபீல் ப்ரவுட், யூனோ. என்ன எல்லாத்துக்கும் ஓகே சொல்கிறான். அப்போ நிஜமாக உங்களுக்கு ஓகே? ஐ எம் டபுள் ஓகே. ஏன் உனக்கு இதில் எதுவும் விருப்பம் இல்லையா? அதனால தான் இவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறியா? அப்படிலாம் இல்லை. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மாமா அப்படின்ட்டு ஒரு சவுண்டு. நீங்களும் ஜங்குக்கு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் தம்பி தான். பேசி முடிஞ்சா கீழே அவங்கள கூப்பிடுறாங்க. பேசி முடிஞ்சு நானும் அக்காவும் இப்போ வந்துடும் அப்படின்ட்டு 2 பேரும் அப்படி கீழே இறங்கி வரீங்க. என்னடா ஜங்கு, எல்லாம் ஓகேவா? எல்லாம் ஓகே தான்மா. ஒயன் உனக்கு? ஓகே தான் ஆண்டி. சரி, ஓகே. அப்புறம் என்னென்ன எல்லாமே ஃபர்தராக ப்ரொசீஜ் பண்ணிடலாம். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக அந்த ஒரு கல்யாண வேலையெல்லாம் நடக்குது. சொல்லப்போனால் ஒரு 1 மந்தில் உங்களுக்கு மேரேஜ். உங்களால் சுத்தமாக நம்பவே முடியல. உங்களுக்கு டைமும் சுத்தமாக இல்லை. ஷாப்பிங் அது இது அப்படின்ட்டு ரொம்ப டைம் போய்கிட்டே இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஷோஸும் சைடில் போயிட்டுருக்கு. உங்களால் ஹேண்டில் பண்ணிக்கவே முடியல. ஆமாம், இந்த வேலையெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. எதுக்கு என்ன போட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கீங்க? உனக்கு ட்ரெஸ் எடுக்கணுன்னா நீ தான் வரணும். நான் வேறு யாரையும் கூப்பிட்டு போகிறது. அதுவும் இல்லாமல் மாப்பிள்ளை உனக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு அவரும் சேர்ந்து லீவ் போட்டு வந்திருக்கிறாரு. சரிம்மா, சரி. இப்போ என்ன? ஆனால் உனக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க வரணும் அப்படி தானே? ஈவினிங் போகலாமா? ப்ளீஸ்மா, ரெக்கார்டிங் இருக்குது. சரி ஒயன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈவினிங் போல் நீங்கள் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறீங்க. இப்போது மேரேஜ் ஷாப்பிங் எல்லாமே முடிஞ்சிடுச்சு.
இப்போ நாளைக்கு உங்களோட கல்யாணம், நீங்கள் உங்களை சுற்றி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உங்களோட பெஸ்ட்டு செட் ஆஃப் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு உங்களை சுற்றி இருக்கிறாங்க. வயன் நீ சொன்ன மாதிரியே அச்சீவ் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணுறடி. பரவாயில்லடி, உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கொஞ்சம் நஞ்சு சாபமாக போட்டிங்க. எங்கள் அப்பா மட்டும் சப்போர்ட் பண்ணலை, இப்படி ஆர்ஜி இருக்குங்கிறத யாருக்குமே தெரியாமல் போயிருந்துருக்கோம். எல்லாம் சரி தான் அப்படி சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக அவங்க கூட கதை பேசி அப்படியே தூங்கிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே உங்கள் அம்மா தான் வந்து எழுப்புறாங்க. ஹே வயன், என்னடி மாடு மாதிரி தூங்கி எலும்புடி, மேரேஜ் டே இன்னைக்கு உனக்கு. அம்மா எலும்புடி போய் குளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே பறக்க ரெடி பண்ணிடுறாங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. இதை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸே, பரவாயில்ல வயன், அவன் புருஷன் ரொம்ப கொடுத்து வச்சுருந்தாண்டி. ஏன்டி இல்லை, நானே பையனாக இருந்தால் கூட அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படி இருக்கு அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் டீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்களாம் போடி அப்படின்ட்டு நீங்களும் அப்படி இது பண்ணிட்டுருக்கீங்க. ஒரு வழியாக நீங்கள் மேரேஜோட அந்த மனமேடைக்குமே வந்தாச்சு. அங்கே ஜங்கு பட்டு சட்டை போட்டுட்டு அப்படியே க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காரு. நீங்கள் அப்படியே வரீங்க, பார்க்கவே ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்கீங்க. ஒரு ரெட் கலர் சாரீ, ரொம்பவே ப்ளிஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஒரு மொமெண்ட்டு. ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்க்குறாரு. மை ஒய்ஃபே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கண் எடுக்காமல் அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் உட்கார வரைக்கும் நீங்கள் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஜங்கு அவங்க காதுக்கிட்ட வந்துட்டு, யூ லுக் ஸோ ப்ரிட்டி வயன். தேங்க்யூ. நான் எப்படி இருக்கேன்னு சொல்லவே இல்லையே. யூ டூ. என்ன கேட்கல, நீங்களும் ஹேண்ட்ஸமாக தான் இருக்கீங்க சொல்லிட்டு அவருக்கு ஒரே ப்ளஷ்ஷியாக இருக்குது. 2 பேரும் அப்படி ப்ளஷ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் நேரத்தில் இந்த கழுத்தில் தாலியும் ஏறுது, உங்களுக்கு கண்ணிலேருந்து கண்ணீராக ஊற்றுது. எனக்குமே மேரேஜ் ஆகிடுச்சா, என்னால் நம்பவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு அழுகையாக வருது. இப்போ ஜங்கு நெத்தியில் குங்குமம் வைக்கிறாரு. வச்சுக்கிட்டு, ஃபைனலி யூ ஆர் மை ஒய்ஃப் வயன். ஐம் ஸோ ஹாப்பி. என் உயிர் இந்த மண்ணை விட்டு போகிற வரைக்கும் உன்னை நான் ரொம்ப சந்தோஷமாக, உன் கண்ணில் கண்ணீரே வராமல் ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன் வயன். ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு என்னன்னு தெரியல, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே ஜங்கு கூட ஐஸே தான் பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களால் ஏதோ ஒரு விஷயம் இது எனக்கானது, என்னோடது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஜங்குக்கு பார்க்கும்போது. இப்போது அட் த சேம் டைம் கொஞ்சம் கொஞ்சமாக கிஃப்ட்ஸ் கொடுக்கறது, ஃபோட்டோஸ், வீடியோஸ் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போது மேரேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. உங்கள் அப்பா அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு, வயன் பத்திரமா இருமா, எதுவும் இல்லை, ஜங்குக்கு ரொம்ப நல்ல பையன், அவனை ரொம்ப நல்லா பார்த்துப்பான், சரியா? அப்பா இருந்தாலும் உங்களை விட்டு எதை நினச்சி ஃபீல் பண்ணாத, பக்கத்து ஊர் தான், நீ ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணு, அப்பா அப்படியே ஓடி வந்துடுற அப்படின்ட்டு நீங்களும் அழுதுட்டு, உங்களுக்கு அப்பா விட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சைடில் பார்த்தா உங்கள் அம்மா அவங்களும் கண் கலங்கி உங்களை பார்க்குறாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, திட்டினாலும் சரி அடித்தாலும் சரி ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, நல்லா இருவயன் அப்படின்ட்டு அவங்களும் உங்களை விஷ் பண்ணுறாங்க. இப்படி டைம்ஸ்க்கு நீங்கள் அழுதுகிட்டே நீங்கள் ஜங்குக்கு வீட்டுக்கும் வந்துட்டீங்க. இப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ எல்லோரும் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நைட் ரொம்ப நர்வஸாக நகத்தை கடிச்சிட்டே உட்காண்ட்ருக்கீங்க. ஐயோ ஃபர்ஸ்ட் நைட்டா, அதுவும் எனக்கா, இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லையே, ஐயோ பயமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நகத்தை போட்டு கடிச்சிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் உங்கள் அத்தை வராங்க. ஒயன், அத்தை என்னம்மா என்னாச்சு? ஒன்றும் இல்லை அத்தை, இதா பால். சரிதா. நீங்களும் அப்படியே போகிறீங்க. நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் இல்லை, பிகாஸ் ஏன்னா சாந்தி முகூர்த்தம் ஒரு நைட்டு ஒரு 11:30 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் எல்லோரும் போயிட்டாங்க. மோஸ்ட்லி ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அப்போது நீங்களும் போகலாமா வேணாமா அப்படின்ட்டு ரொம்ப பதட்டத்தில் அப்படியே நிற்கிறீங்க. ஜங்கு கூட அம்மா பார்த்துட்டு, வயன் போயிட்டு வாமா. சரி ஆண்டி
அப்படின்ட்டு ரொம்ப பதட்டத்தோடையே அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. நீங்கள் அப்படியே உள்ளே எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா யாரையுமே காணோம். ஏன்னா யாரையுமே காணோம். ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா அப்படின்ட்டு உள்ளே போய் அப்படியே பாலை வச்சுக்கிட்டு அங்கே எங்கேயே சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. எங்கே போயிட்டாரு? ஒரு வேளை பாத்ரூமில் இருக்கிறாரோ அப்படின்ட்டு பாத்ரூம் சைடு போகிறீங்க. பார்த்தா அந்த டைம் பாத்ரூம் டோர் ஓப்பன் ஆகிட்டு வெளியில் வராரு. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வேறு டவல் மட்டும்தான் வியர் பண்ணியிருக்காரு. இதை பார்த்துட்டு நீங்கள் என்னங்க வயன் என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? 12 o'clock தானே சாந்தி முகூர்த்தம். 12 o'clock வேணா என்ன இப்போ தான் சொல்லிவிட்டாங்க. ஓ அப்படியா? அப்போ நான் தான் லேட்டா அப்படின்ட்டு உங்களுக்கு வாயிலேருந்து வார்த்தையே வரல. பிகாஸ் ஏன்னா அவர் வெறும் டவலோடு இருக்கார். உங்கள் கண் எங்கே போகும்? அப்படியே அவரோட ஆப்ஸை தான் பார்த்து ஒரு மாதிரி நிற்குது. எப்பட்றா இப்படிலாம் வச்சுருக்கு? ஐயோ எனக்கு இதை பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அந்த சைடு திரும்பிட்டு நீங்கள் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, நான் வேணால் அப்புறமா வரேன். எதுக்கு? அதான் வந்துட்டேன்ல, எப்படியும் இங்கே தான் வரணும், இதுக்கு வேறு தனியாக வேறு வெளில போகணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா உட்காரு அப்படின்ட்டு அவங்கள அப்படியே அங்கே உட்கார வைக்கிறாரு. நீங்கள் வேணால் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு? அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. இவன் என்ன சொல்கிறான்? தேவையில்லைன்னா இப்போ இன்றைக்கி நடந்துருமா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. இல்லை 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 என்னங்க? என்னம்மா? இப்போ தானே நமக்கு மேரேஜே நடந்திருக்கு. ஸோ நம்மளை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால் நம்ம நிறைய பேசலாம், நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அதுக்கப்புறம் லவ் பண்ணலாம், அதுக்கப்புறம் இதெல்லாம். எனக்கு நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு சரியாக புரியல, கொஞ்சம் கிட்ட வந்து சொல்கிறியா? எனக்கு புரியலைன்னு சொன்னேன். என்னடா இது, இதோட தெளிவாக எப்படா சொல்கிறது? நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு இதெல்லாம் வேணாம், நம்ம பேசணும், பழகணும், அப்புறம் லவ் பண்ணணும், அதுக்கு மேலே இதெல்லாம் பண்ணிக்கலாம்ல. நீ சொல்கிறது கரெக்டு தான் வாயன், பட் நான் தான் ஆல்ரெடி ஒன்றா லவ் பண்ணிகிட்ருக்கேனே. ஆமாம், ஆனால் நான் எப்போ பார்த்தேன்னா ஆல்ரெடி லவ் பண்ணி தானே இருக்கேன். பட் நான் லவ் பண்ணல. ஸோ ஏன் என்ன உனக்கு பிடிக்கலையா? எனக்கு அப்படி இல்லை, பிடிச்சிருக்கு. தென் வாட் அப்படின்ட்டு உங்ககிட்ட வந்து நிற்கிறான். இவன் என்னமோ பண்ண ட்ரை பண்ணுறாண்டி, இன்றைக்கி மட்டும் வேணாம் வேணாம் வேணாம், கொஞ்சம் தள்ளி நிற்கிறீங்களா? எனக்கு மூச்சு விட முடியல. எதுக்கு தள்ளி நிற்கணும்னா எனக்கு அதுக்கான அவசியம் இல்லை. ஏன் ஒரு மாதிரி பேசுகிறீங்க? தெரியல, எனக்கு ஒன்று பார்க்கும்போது தோணுது. எனக்கு தூக்கம் வருது, நான் அந்த சைட் படுத்துக்கிறேன், நீங்கள் இந்த சைட் படுத்துக்கோங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உருண்டை அந்த சைடு போய் படுத்துட்டீங்க. ஜங்கு இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு க்யூட் அப்படின்ட்டு அவர் கபோர்டு ஓப்பன் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இப்போ உங்கள் பக்கத்தில் வந்து படுக்கிறாரு. நீங்கள் பக்கத்தில் ஒரு பையன் படுத்துருக்கனாலே என்னமோ உங்களுக்கு தூக்கமே வரல, அப்படி புரண்டு படிக்கிறீங்க. ஜங்குக்கு இதை பார்த்துட்டு, வயன் ஆர் ஓகே? பட் எனக்கு அப்படி தெரியலையே, நீ ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கன்னு நினைக்கிறேன். இல்லை, எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்? ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையன் கூட தனியாக படுத்திருக்கேனா? அதான். பையனா? ஆமாம், நான் இந்த மாதிரிலாம் படுத்ததில்லை. அப்போ நான் மட்டும் டெய்லி ஒரு பொண்ணு கூட படுத்துட்ருக்கேனா? ஐயோ, நான் அப்படி சொல்லலை, எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது அதான் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிக்கிறாரு. எனக்கு என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு கையை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஒன்றும் இல்லை, நான் உன் பக்கத்தில் தான் இருக்கேன். அப்புறம் ஒன் மோர் திங், நான் ஒன்றும் வேறு ரோட்டில் போகிற பையெல்லாம் கிடையாது, நான் உன்னோட புருஷன், ஐம் யுவர் ஹஸ்பண்ட். ஸோ
என்னை வேற ஒரு பையன் மாதிரி பார்க்காத. நான் உன்னோட புருஷன். உனக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா நான் தான் வருவேன், புரியுதா? ம் அப்படின்ட்டு அந்த கையை டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே படுக்கிறீங்க. அப்படியே தூங்கிட்டீங்க. இப்போது ஜங்குக் அப்படியே உங்களே பார்க்குறாரு. அப்படியே ஐஸ் அப்படியே உங்களோட கை அவரோட கை ஹோல்ட் பண்ணியிருக்கிறத பார்க்குது. அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த கையை எடுத்து, இந்த கையை நான் எப்போவுமே நான் விடமாட்டேன் வயன் அப்படி சொல்லிவிட்டு உங்களே பார்த்துட்டு அப்படியே அவரும் படுத்து தூங்கிட்டாரு. இப்போ நெக்ஸ்ட் டே நீங்கள் அப்படியே எழும்புறீங்க. செம்ம தூக்கம் அப்படின்ட்டு பார்க்கும்போது இங்கே ஜங்குக் தான் உங்களை ஃபேஸ் பண்ணி படுத்த மாதிரி க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கிறாரு. தூங்கும்போது கூட இவ்வளோ க்யூட்டாக இருக்கிறாரு. இவர் என்னோட புருஷனா? என்னால் நம்பவே முடியல. இவ்வளோ ஹேண்ட்ஸமான புருஷன் எனக்கா? ஐயோ அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படியே டைமை பார்க்குறீங்க. பார்த்தா 7:30 ஆகுது. ஐயோ டைம் ஆகிடுச்சு, கீழே போகணுமே அப்படின்ட்டு குடுன்னு ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வெளியில் வரீங்க. வெளியில் வந்து பார்த்தா இங்கே ஜங்குக் அப்படியே மெஸ்ஸி ஹேரோட க்யூட்டாக தூக்க கலக்கத்தில் எழும்பி உட்காந்துருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க, பார்க்கவே க்யூட்டாக இருக்குது. சிரிச்சுக்கிட்டே குட் மார்னிங்க. குட் மார்னிங் வயன். ஏன்னா சீக்கிரமாக குளிச்சுட்டா? இல்லை டைம் ஆகிடுச்சுல, கீழே போகணும், அதனால தான். ஓ சரி அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக போய் ரெடியெல்லாம் ஆகிட்டு அப்போது ஜங்குக் பார்த்து, என்னங்க நீங்கள் சீக்கிரமாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வாங்க, நான் கீழே போகிறேன். நீ போ, நான் வரேன் அப்படின்ட்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் போகலான்னு பார்க்குறீங்க. என்ன நினச்சிங்கன்னு தெரியல. அப்படியே 2 ஸ்டெப் பின்னாடி வந்துட்டு, என்னங்க உங்களுக்கு டீயா காஃபியா? காஃபி இங்கே கொண்டு வந்துடுவா இல்லை கீழே வரீங்களா? இல்லை நான் கீழே வரேன். சரிங்க, அப்போ நான் போகிறேன். வயன் என்ன நீ ஜங்குக்னே கூப்பிடலாம். சரிங்க. சரி ஜங்குக், மச் பெட்டர். கீழே வந்துடுங்க. இப்போ ஜங்குக்குமே ஃப்ரெஷ்அப் ஆக போயிட்டாரு. இப்போ நீங்கள் கீழே வந்துட்டிங்களா? கீழே பார்த்தா அவங்க அத்தை எல்லாமே அவங்களே ரெடி பண்ணிட்டாங்க. டிஃபனு காஃபி அது இதுன்னு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. நீங்கள் இதை பார்த்துட்டு, அத்தை என்ன பண்ணுறீங்க? சமைச்செல்லாம் முடிச்சிட்டா ஏன்? உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாமே நானே பார்த்துட்டேன், உனக்கு ஒரு சிரமம் இல்லை. ஆனால் அதெல்லாம் நீயே எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசுகிறாங்க. சரிம்மா இந்தா காஃபி குடி. அப்படி இல்லைத்த, மார்னிங் நான் டீ காஃபி சாப்பிட மாட்டேன். அப்படியாம்மா? பட் ரொம்ப டயர்டாக இருக்குமே, எதுவுமே சாப்பிடாம இருந்தால் எப்படி? நான் வேணா டிஃபன் எடுக்கவா? ஐயோ நான் டயர்டாலாம் இல்லை அத்தை, நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், நல்லா தூங்கினேன், எந்த ஒரு டயர்ட்னஸுமே இல்லை. ஏன்னா டயர்டு இல்லையா? ஆமாத்த, டயர்டு இல்லை, நேற்று நல்லா தூங்கினேன், ஸோ அதனால் டயர்டெலாம் இல்லைத்த. தூங்குனாங்களா? என்ன பேசுகிறா? அப்போ நைட் ஒன்றுமே நடக்கலையா அப்படின்ட்டு அவங்க அத்தை அவங்களே குறுன்னு பார்க்குறாங்க. இவங்க ஏன் என்னை இப்படி குறுன்னு பார்க்குறாங்க அப்படின்ட்டு யோசிக்கும்போது தான், அட்டா என்ன சொல்லி வச்சுருக்கேன், அவங்க நடந்திருக்கோம்லாம் நினச்சிருப்பாங்க. இப்போ நான் என்ன இப்படி சொல்லி வச்சுருக்கேன்? அச்சோ வயன், உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லடி. அத்தை அப்படி இல்லைத, நைட்டு ரொம்ப நேரம் முழிச்சிருந்துட்டு அப்புறமா தான் தூங்கினேன், ஸோ அதனால தான் டயர்டு வந்து ரொம்ப தெரியல. அப்படியாம்மா? சரிம்மா அப்படின்ட்டு இருந்தாலும் அவங்களுக்கு டவுட்டாக இருக்குது. ஐயோயோ இவங்கள வேறு சமாளிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, சரிதா நான் போய் அவருக்கு காஃபி கொடுத்துட்டு வந்துடுறேன்.
ஆ சரி. ஆனால் அவன் கீழே வந்து அவன் குடிப்பான். ஆ அப்படியா? சரி சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இங்கேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஒரு நிமிஷம் இருங்க. என்னோடய ஃபோன் வந்து ரூமில் இருந்து நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுகுடுன்னு ரூமுக்கு போகிறீங்க. ரூமில் பார்த்தா ஜங்குக் இல்லை. எங்கே போயிட்டாரு? குளிக்க போயிட்டாரா? அப்பாடா நல்ல வேலை. என்ன இவங்க இப்படி பண்ணிட்டாங்க? அவங்கள வேற கஷ்டப்படுத்துறது எனக்கு மனசு வலிக்குது. பேசாமல் ப்ரிட்டன் பண்ணிடுவோமா? அதுதான் நல்லது. எங்கே இந்த லிப்ஸ்டிக்கு? என்ன இருக்கு அப்படின்ட்டு அது லைட்டாக தடவி அவங்களோட கழுத்து இந்த ஹெக்கி இருக்கிற மாதிரி நீங்கள் மார்க் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க. கொஞ்ச நேரத்தில் அது பார்த்தா ஹெக்கி மாதிரி தான் இருக்குது. வேறு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது என்ன பண்ணுற அப்படின்ட்டு சடனாக திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் டவலோட வெட்டாக வந்து நிற்கிறாரு. நீங்கள் இதை பார்த்துட்டு ஜங்குக் என்ன இல்லை நீ என்ன பண்ணிகிட்ருக்க? உன் கழுத்தில் என்ன ஒரு லிப்ஸ்டிக் மார்க்? அது அப்படின்ட்டு உங்களுக்கு வாயிலேருந்து வார்த்தையே வரல. ஏன்னா அவர் ஆப்ஸை காட்டி நிற்கிறாரு. உங்களுக்கு என்னன்னே தெரியல. அந்த ஆப்ஸ் மேலே ஒரு கண்ணாகவே சுற்றிட்டு திரியிறீங்க. அப்போது ஜங்குக் இதை பார்த்துட்டு என்னாச்சு வயன்? ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணது இருக்கட்டும், நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நீ கீழே போகிறேன்னு தானே சொன்ன? ஆமாங்க, பட் என்ன எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்ட்டு நீங்கள் திரும்பி நின்றுட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறீங்க. அப்போ இதை பார்த்துட்டு ஜங்குக், அப்போது நீ இது ஃபேக்காக ஹெக்கியை க்ரியேட் பண்ணுறியா? ஆமாம், உங்கள் அம்மா நம்பணும்ல, பிகாஸ் எனக்கு அவங்கள கஷ்டப்படுத்த விரும்பலை. நானே உளறி வச்சுட்டேன், அதனால தான். இங்கே பாரு வயன், எங்கள் அம்மாவுக்கு நான் எப்போவுமே உண்மையாக தான் இருப்பேன். ஸோ எனக்கு இந்த ஹெக்கி ப்ரிட்டன் பண்ணுறதுலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல வயன். அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஷாக்காக ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஐயோ ஐம் சாரிங்க, ஆக்சுவலி அவங்கள ஏமாற்றணும்னு நினைக்கல. அவங்களுக்கு மனசு கஷ்டப்படுமே, பசங்க 2 பேரும் சந்தோஷமாக இல்லைன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுமேன்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி பண்ணேன். நான் வேணும்னு, பட் இருந்தாலும் நீ இப்படி பண்ணியிருந்துருக்கக்கூடாது. சாரி அப்படின்ட்டு உங்களுக்கு கண்ணெல்லாம் லைட்டாக கலங்குது. இதை பார்த்துட்டு ஜங்குக் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. என்ன பண்ணுறீங்க ஜங்குக்? நான் தான் சொன்னேன்ல, எங்கள் அம்மாவுக்கு நான் எப்போவுமே உண்மையாக தான் இருப்பேன். எனக்கு இந்த மாதிரி ஃபேக்கான ஹெக்கீஸ்லாம் எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கு வேறு ஏதாச்சும் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாச்சும் இருக்கா? இன்ஸ்ட்ருமெண்ட்டா? என்கிட்ட ஹெக்கி மார்க் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, நான் வேணால் போட்டுவிடுவா? ஆனால் அது ஒன்றும் பண்ணாது. அது பண்ணேன்னா எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், எங்கள் அம்மாவை நான் ஏமாத்தலை அப்படிங்கிற மாதிரி. சரி அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே நிற்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே ஸ்மக் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க கிட்டே வராரு. நீங்கள் இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க? ஹெக்கி க்ரியேட் பண்ண வேண்டாமா? அதுக்கு கிட்ட வரீங்க. ஷட் அப் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. எங்கள் ஜாங்கோ அப்படியே அவங்களோட கழுத்தில் வந்து அவர் ஹெக்கி க்ரியேட் பண்ணுறாரு. இங்கே உங்களுக்கு ஒரு சைடு ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங், அட் த சேம் டைம் உங்களுக்கு வலிக்குது. உங்களுக்கு ஜங்குக்கு அப்படியே தள்ளி விட்டுறீங்க. ஜங்குக்குனா விட்டவே இல்லை. நீங்களாச்சும் லிப்ஸ்டிக் வச்சு ரெட் கலர்லாம் ஹெக்கி மேக் பண்ணிங்க, பட் ஜங்குக் பர்பிள் கலர் வர வரைக்கும் அவ்வளோ டார்க்காக ரொம்ப டீப்பாக ஹெக்கி க்ரியேட் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு செம்மையாக வலிக்குது. அவர் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு என்னங்க வலிக்குது. இதுக்கப்புறம் உனக்கு இந்த மாதிரி ஹெக்கி ஸ்டாம்ப் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா பொய்யாலாம் பண்ணிகிட்ருக்காத, என்கிட்ட வந்து கேளு, நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவங்க கிட்ட வராரு. நீங்கள் இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க? ஒரு ஹெக்கி போதுமா? இல்லை, எனக்கு இந்த ஹெக்கி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுக்கு அப்படின்ட்டு அவங்க சின்ன அப்படியே அவள் ஃபேஸ் கிட்ட கொண்டு வராரு. நீங்கள் இதை பார்த்துட்டு ஜங்கு ஷட் அப்
மார்னிங் கிஸ் நீ எனக்கு கொடுக்கலல்ல ஆ அப்படின்ட்டு அவங்கள அப்படியே டைட்டாக கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் இதை பார்த்துட்டு என்ன என்ன பண்ணுறீங்க? தட்ஸ் மை மார்னிங் கிஸ். அப்புறம் முக்கியமான விஷயம் போனாடி, டெய்லி எனக்கு மார்னிங் கிஸ்ஸும் நைட் கிஸ்ஸும் கம்பல்சரி வேணும். நீ மட்டும் தரலான்னு சொன்னான்னா நானே எடுத்துப்பேன். அது ரொம்ப வைல்டா. எப்படி வசதி? ஓகே பண்ணாடி, பாக்கி நைட் வந்து வச்சுக்கிறேன். சரி நைட் பார்த்துக்கலாம், பாய் அப்படி சொல்லிட்டு அவர் ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே போகிறாரு. நீங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணுறது தான் பார்க்குறீங்க. அவர் உங்கள் கண்ணு முன்னாடி தான் எல்லா ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் கண்ணத்தை கிள்ளிட்டு சீக்கிரம் வா பொண்டாட்டி, கீழே அவனுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு அவர் குட்டுன்னு போகிறாரு. நீங்கள் இதை பார்த்துட்டு பேடு நிற்கிறீங்க. ஏன்னா கிஸ் பண்ணிட்டாரு. அச்சோ இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் கிஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் கூட நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. கொஞ்ச நேரத்தில் நீங்களுமே அப்படி கீழே வரீங்க. கீழே பார்த்தா ஜங்குக் டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காரு. நீங்களும் குடுக்குடுன்னு வந்து ஜங்குக்கு சர்வ் பண்ணிகிட்ருக்கீங்க. பக்கத்தில் உங்கள் அத்தையும் இருக்காங்க. உங்கள் அத்தையும் சேர்த்து சாப்பாடு போடுறீங்க. உங்கள் அத்தை, வயன் நீயே உட்காரு. இல்லை பரவாயில்ல, அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள்லாம் சேர்ந்து தான் சாப்பிடுவோம், பா உட்காரு அப்படின்ட்டு 4 பேரும் சேர்ந்து தான் உட்காந்துருக்கீங்க. இப்போ நீங்கள்லாம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் அத்தை, ஜங்குக் வயனை அவங்க வீட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு வாடா. ஏம்மா இன்றைக்கி மறு வீடு இருக்குது? ஓ ஆமாம்ல, சரிம்மா கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் இன்றைக்கி நீங்கள் அங்கே தான் தங்கணும். ஓ அப்படியாம்மா, பட் ஆனால் என்ன பட்டும் இல்லை, 2 நாள் 3 நாள் இங்கே அங்கே தங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே அப்படின்ட்டு ஜங்கு வயன் லக்கேஜஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கோ. சரிங்க அப்படி சொல்லிட்டு நீங்களும் உங்களோட லக்கேஜஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ரெடியாக இருக்கீங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்கு தான் போகிறீங்களா, ஸோ அதனால் ரொம்ப எக்ஸைட்மெண்டடா ஜங்கு கூட காரில் அப்படியே போகிறீங்க. வெளியில் அவங்க அத்தை பார்த்துட்டு, வயன் 3 நாள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேனம்மா. சரிதா அப்படின்ட்டு நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. ஜங்குக்கு அப்படி உங்களை பார்க்குறாரு. உங்கள் ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஸ்டேஜஸ், ஏன்னா அவ்வளோ சந்தோஷம். அப்போ ஜங்குக், வயன் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல்? ஆமாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், பிகாஸ் என்னோடய வீட்டுக்கு போகிறேன்ல அதனால தான். ஆர்ஜே வயன் வந்து எட்டி பார்க்குறாங்க போல். தெரியல, அவங்க கூட கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருந்த மாதிரி இருக்குது. ஓ கம்ஃபர்ட்டாக இருக்கா? அப்படி சொல்லிவிட்டு ஜங்குக் அப்படியே காரை ஓரங்கட்டுறாரு. நீங்கள் இதை பார்த்துட்டு, என்னாச்சு ஜங்குக்? ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அவரோட சீட் பெல்ட்டை கழட்டிட்டு அப்படியே அவங்க பக்கத்தில் வராரு. என்னாச்சு? இல்லை நீ என் கூட இருக்கும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கியா? கம்ஃபர்டபுளாக இருக்கேன். ஸோ எனக்கும் அவன் கூட இங்கே ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணுது. பண்ணட்டுமா? என்ன பண்ண போறீங்க? நீ பயப்படுற மாதிரி அந்த அளவுக்குலாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு பிக், ஒரு கிஸ், ஒரு ஹக். பட் ஆனால் அப்படின்ட்டு நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது என்னன்னே தெரில, உன்னை காலையில் கிஸ் பண்ணதுலேருந்து மறுபடியும் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் போல இருக்கு. அதனால தான். அப்புறம் ஒன்ஸ் அகெயின் ஐ லவ் யூ. சரி போகலாமா? எங்கே வாயிலேருந்து வார்த்தை வருது, அப்படி பேன்னு நிற்கிறீங்க. ஜங்குக் சிரிச்சுக்கிட்டே அவர் சீட்டில் உட்காந்து சீட் பெல்ட்டெல்லாம் போட்டுட்டு அவர் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் பேன் இருக்கீங்க. இங்கே ஜங்குக் சிரிச்சுக்கிட்டே ஸ்ட்ரைட்டாக இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் வர்றேன்னு தெரிஞ்சதுமே உங்கள் வீட்டில் பறக்கிறது, ஓடுறது, தாவுறது எல்லாத்தையும் பிடிச்சி வச்சு டைனிங் டேபிளை அடுக்கி வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு, மா என்னம்மா இதுவா? இதான் மாப்பிள்ளைக்கான விருந்து. மாப்பிள்ளைக்கான விருந்தா? மாப்பிள்ளைக்கு என்ன இவ்வளோ கவனிப்பு? ஏன்னா அவர் மாப்பிள்ளடி, அதனால தான். நான்லாம் ஏதாவது நான்வெஜ் கேட்டாலே
அந்த கிழமை இந்த கிழமைன்னு சொல்லி என் நாக்குக்கு பூட்டு போட்டுட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஆனால் உங்கள் மாப்பிள்ளை வரான்னு தெரிஞ்சதும் அப்படியே படையலாக படித்து வச்சுருக்கீங்க. கொஞ்சம் வாயை மூடு, கண்ணு போடாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்ததுமே ஸ்ட்ரெயிட்டாக டயங்கெல்லாம் உட்காருறீங்க. ஏன்னா உங்கள் அம்மா வாங்க மாப்பிள்ளை சாப்பிட்டுட்டு பேசலாம் அப்படின்ட்டு சாப்பிட வச்சுட்டு தான் அவங்க மறு வேலையை பார்க்குறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, எங்கள் அம்மாவா இது எவ்வளோ ரூடாக இருப்பாங்க, இப்போ என்னன்னா இப்படி கவனின்னு கவனிக்கிறாங்களே, நம்பவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜங்குக்குனா செம்மையாக சாப்பிட்றா. அப்படி நீங்களும் பார்க்குறீங்க ஜங்குக்கு நல்லா சாப்பிட்றான். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப ட்ராவல் பண்ணி வந்திருப்பீங்கள்ல, ஸோ அதனால ஏன்னா நிறைய ஷாப்பிங்ஸு இதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வரதுக்குள்ளேயே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ரொம்ப டயர்டில் அவரும் நல்லா சாப்பிட்றாரு, நீங்களும் நல்லா சாப்பிட்றீங்க. இப்போது டைம் ஸ்கேப் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்ச டயர்டில் அக்கடான்னு படுத்துருக்காங்க சோஃபாவில் டிவி பார்த்துட்டு. அப்போது நீங்கள் கிச்சனில் போயிட்டு உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அப்போது உங்கள் அம்மா மொயன் அப்புறம் சந்தோஷமாக இருக்கியாடி? நான் சந்தோஷமாக இருக்கேம்மா. அது இல்லை, நேற்று நைட்டு சந்தோஷமாக இருந்தியான்னு கேட்டேன். அது அப்படின்ட்டு நீங்கள் அப்படி திருன்னு முழிச்சிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் பார்க்குறீங்க. பார்க்கும்போது உங்களோட கழுத்தில் அந்த ஹிக்கி மார்க் இருக்குது. அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஓ சரிம்மா எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படி சிரிக்கிறாங்க. நீங்கள் நான் தான் எதுவுமே சொல்லலையே, என்னது புரியுதுன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டே இருக்கீங்க. ஐயோ இது வேறு வலிக்குது அப்படின்ட்டு அந்த ஹெக்கியை தொட்டு பார்க்கும்போது இதை பார்த்துட்டாங்களோ ஷோ அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பேசாமல் இந்த ஐடியாவை முன்னாடியே விட்டுருந்துருக்கணும், இப்போ பார்த்தா எனக்கு வலிக்குது ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் அதை தடவிக்கிட்டே இருக்கீங்க. ஜங்குக் இதை கண்ணால் அதை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. எல்லோரும் நல்லா பேசுகிறாங்க. ஜங்குக்கும் உங்கள் ஃபேமிலி கூட ரொம்ப கனெக்ஷன், முன்னாடிலேருந்தே கனெக்ஷன் தான். ஏன்னா அவர் உங்களை எப்போ அலைன்ஸுக்கு ஓகேன்னு சொன்னாங்களோ அப்போலேருந்து உங்கள் அப்பா அம்மா கூட செம்ம கனெக்ஷன், முக்கியமாக உங்கள் தம்பி கூட செம்ம கனெக்ஷன், செம்ம பாண்டிங்க. அவர் கூட சேர்ந்து இருந்து வீடியோ கால் விளையாடிட்டுருக்காரு. இப்போ நீங்கள் அவங்க ரூமில் இருந்து எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு ஹேண்ட்ஸமான புருஷனா, என்னால் நம்பவே முடியலையே அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்கீங்க. இப்போது உங்கள் அம்மா டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. என்னாச்சுமா? டைம் ஆகிடுச்சுல, மாப்பிள்ளை எங்க? ஜங்குக் கீழே ரிஷி கூட விளையாடிட்டுருக்காரு. ஓ சரி, இந்தா பால் மாப்பிள்ளைக்கு. சரிம்மா. என்னம்மா பால் ஒரே எல்லோயிஷாக இருக்குது? அதுவா, குங்குமப்பூவும் பாதாமும் சேர்த்து போட்டிருக்கேன். ஓ ஆனால் நீ ரொம்ப மோசமா. ஏன்டி? நான்லாம் வீட்டிலே தான் கிடந்தேன், அந்த டைம் கூட நீ எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணித்தரல. ஆனால் உன் மாப்பிள்ளை வந்தான்னு சொன்னது அப்படியே கவனிப்பு மேலே கவனிப்பாக இருக்குது. என்னெல்லாம் நீ சுத்தமாக கற்கிறது இல்லைல்லம்மா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. காரணமா? என்ன காரணம்? அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது, நீ சின்ன பிள்ளை. எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆனாலும் இந்த விஷயத்தில் நீ சின்ன பிள்ளை தான். என்னத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க, எனக்கு ஒன்றும் புரியல. சரி அப்படின்ட்டு நீங்கள் புக் ரீட் பண்ணிகிட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்கும் விளையாடியெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு வந்து பார்க்குறாரு. நீங்கள் புக் ரீட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இதை பார்த்துட்டு ஜங்குக், ரொம்ப பிடிச்ச புக்கா? ஆமாம், எனக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கும், ஸோ அதனால தான். ஓகே அப்படின்ட்டு பார்க்கும்போது, சரி இரு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். சரி அப்படின்ட்டு ஜங்குக்கும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே ஒரு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே உங்ககிட்ட வந்து உட்கார்றாரு. இதை பார்த்துட்டு, ஜங்குக் பால் இருக்குது, அம்மா கொடுத்துட்டு போனாங்க. அப்படியா, சரி ஓகே கூட அப்படின்ட்டு அவர் அந்த பாலையும் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே உங்கள் பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டு உங்களே குறுன்னு பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் ஸ்டில் அந்த புக்கை தான் பார்த்துட்டே இருக்கீங்க. இங்கே ஜங்குக்னா உங்களே தான் பார்த்துட்டே இருக்கான். என்ன இவ, ஒரு ஹேண்ட்ஸமான புருஷன் ஒன்னே அட்மையர் பண்ணி பார்த்துட்டே இருக்கான், அது கண்ணு தெரியாமல் அந்த புக்கில் அப்படி என்ன தான் பார்த்துட்ருக்கா அப்படின்ட்டு எங்கள் ஜங்குக்கு காண்டாவது. ஒரு கட்டத்தில் நீங்களும் அப்படியே திரும்பி ஜங்குக்கு பார்க்குறீங்க. என்னாச்சு ஜங்குக், ஏதாச்சும் மறந்துட்டியா? மறந்துட்டேனா? இல்லையா, அம்மா பால் கொடுக்க சொன்னாங்க, கொடுத்துட்டேன். வேறு எதுவும் இல்லையா ஜங்குக்? நிஜமாக மறக்கலையா? எதுவுமே மறக்கலை. இங்கே பாரு வயன், நீயா பண்ணிட்ட அப்படின்னா பனிஷ்மெண்ட் இருக்காது, இல்லைனா அதுக்கும் சேர்த்து பனிஷ்மெண்ட் இருக்குது.
பனிஷ்மெண்டா? ஜங்குக் என்ன பேசுகிறீங்க? உங்கள் கையில் இருக்க புக்கை அப்படியே தூக்கி அந்த சைட் போடுறாரு. இதை பார்த்துட்டு ஜங்குக் என்ன என்ன பண்ணுறீங்க? பேபி, இன்னைக்கு மார்னிங் நான் என்ன சொன்னேன்? மார்னிங் கிஸ்ஸும் நைட் கிஸ்ஸும் கம்பல்சரின்னு சொன்னேன்னா? அது ஆமாம். அப்போது நீ அதை மறந்துட்டே தானே? அப்போ அதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல? அது என்ன என்ன பனிஷ்மெண்ட்? அதுவா அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பக்கத்தில் வந்து ஒரு ஷால் மாதிரி இருக்கும், உங்களோட ஷால். ஸோ அதை எடுத்து அப்படியே உங்களோட கையை டைட்டாக கட்டுறாரு. நீங்கள் இதை பார்த்துட்டு ஜங்குக் என்ன என்ன பண்ணுறீங்க? ஷட் அப். நான் பண்ணுறதை மட்டும் கவனி, ஓகே? என்னாச்சு இவருக்கு? இன்றைக்கி என்ன ஒரு மாதிரி பேசுகிறாரு? ஜங்குக் கொஞ்சம் கை வலிக்குது, அதெல்லாம் கொஞ்சம் நேரம் தான், அதுக்கப்புறம் நானே ஊற்றுருவேன் அப்படின்ட்டு கையும் கெட்டிட்டாரு. நீங்கள் இதை அப்படியே பார்க்குறீங்க. நாட் பேட் வயன். இந்த லுக்கில் பார்க்கும்போது ரொம்ப ஹாட்டாக இருக்கா மை ஒய்ஃபி. ஜங்குக் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நார்மலாக தானே இருந்தீங்க, இப்போ எதுக்கு இப்படியெல்லாம் பேசிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? ஐ திங்க் என்னோடய மாமியார் அந்த பால் ஏதாவது கலந்துருக்கணும், அதனால கூட எனக்கு என்னோடய ஒய்ஃபோட சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. ஜங்குக் என்ன பேசுகிறீங்க? வயன், லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் லைஃப். உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே? என்ன திருன்னு பார்த்துட்ருக்கா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன? ஆனால் இந்த அப்படின்ட்டு ஃபினிஷ் கூட பண்ணல, அதுக்குள்ளே ஜங்குக் உங்களை அந்த கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டீங்க. ஜங்குக் அப்படின்ட்டு நீங்கள் அந்த கிஸ்ஸில் செம்ம ஷாக்கு. ஜங்குக் நான் ரொம்ப பேஷனேட்டடாக கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கும் அந்த கிஸ் பிடிச்சி போய் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களும் பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜங்குக் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அவரோட கை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து உங்களோட அந்த கர்வான ஹிப்பை அப்படியே பிடிக்குது. ஜங்குக் அப்படின்ட்டு நீங்கள் கிஸ்ஸை பிரேக் பண்ணுறீங்க. ஜங்குக்கும் அப்படியே உங்களை பார்க்குறாரு. Do you know one thing? I obsessed with your hip, Moyan. ஃபர்ஸ்ட் டைம் அந்த சாரியில் ஒன்று பொண்ணு பார்க்க டைம் பார்த்தப்போவே என் கண்ணு ஃபுல்லாக உன்னோட ஹிப் மேலே தான் இருந்துச்சு. உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது, பட் எனக்கு அதை பார்த்ததுமே டோட்டல் ஆஃப் அப்படின்ட்டு நீங்கள் பேன்னு பார்க்குறீங்க. சரி, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்ட்டு மறுபடியும் வந்து கிஸ் பண்ணுறாரு. அங்கங்கங்கன்னு கிஸ் போகுது. இதை வந்து ஒரு நைட் ட்ரெஸ் தான் வியர் பண்ணியிருப்பீங்க. கிஸ் பண்ணிக்கிட்டே அந்த ஷர்ட் பட்டனை ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணி அப்படியே ப்ளே பண்ணுறாரு உங்களோட செஸ்ட்டோட. அப்புறம் என்னடா கொஞ்சம் கொஞ்சமாக போய் உங்களுக்கும் ஜங்குக்குமே மேக் அவுட் நடந்திருக்கும். ஓகே, நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, இப்போது ஒரு 3 ரவுண்ட்ஸ்க்கு அப்புறம் 2 பேருமே டைட்டாக ஹக் பண்ணியிருக்கீங்க. அதுவும் நீங்கள் ஜங்குக்குள்ளே புதஞ்சு இருக்கிற மாதிரி அப்படி டைட்டாக ஒரு ஏர் கூட போகாத அளவுக்கு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணியிருக்கீங்க. அப்போது ஜங்குக் உங்களோட ஹேரை அப்படியே ரஃபில் பண்ணிகிட்டே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே பப்பி ஐஸாக அப்படியே நிமிர்ந்து ஜங்குக்கை பார்க்குறீங்க. நிஜமாகவே என்ன உங்களுக்கு பிடிக்குமா? ஏய், பிடிக்காமலாடி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய லவ்வை தாண்டி இவ்வளோ அப்சஸ்டாக காட்டுறேன். ஆக்சுவலி இன்னும் பண்ணணும்னு தான் தோணுது, பட் என் பொண்டாட்டி ஆல்ரெடி ரொம்ப டயர்ட் ஆகிட்டா. எதுக்கு மேலே வேணாம், நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். வாட், நாளைக்கா? ஆமாம், நாளைக்கு. நான் இப்போயும் ஒன்று சொல்கிறேன் வயன், எனக்கு இது டெய்லி வேணும். டெய்லியா?
என்ன சொல்கிறீங்க ஜங்குக்? என்னால் எல்லாம் முடியாது. என்ன உன்னால் முடியாதா? அப்படிலாம் சொல்லக்கூடாது பொண்டாட்டி. நீ எனக்கு டெய்லி எனக்கு வேணும், அதுவும் என் பக்கத்தில் நீ இருக்கணும். அது ஜங்குக் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நாளுக்காக 1.5 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லி மட்டும் இல்லை, மார்னிங் ஒரு ஷிஃப்ட்டு, நைட்டு ஒரு ஷிஃப்ட்டு, மதியம் ஒரு ஷிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு நான் ஷிஃப்ட் வைஸாக போட்டுக்கிட்டே போவேன். பட் ஆனால் என் பொண்டாட்டி தாங்கணும்ல, என் பொண்டாட்டி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் சரி என் பொண்டாட்டி ரொம்ப டயர்டாக்க வேணான்னு சொல்லிட்டு தான் டெய்லியும் வேணும்னு சொன்னேன். அப்படின்னு நீங்கள் பேடாக பார்க்குறீங்க. இதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே ஜங்குக் இந்த திருட்டு மொழி முழிக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ வயன் அப்படின்ட்டு பார்க்குறீங்க. லவ் யூ சொன்னால் திரும்ப சொல்ல மாட்டியா? லவ் யூ. என்ன இந்த லவ் யூவில் உப்பு சப்பே இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காக சொல்லுடி. எப்படி சொல்கிறது? வாயால் இல்லை. வாயால் இல்லையா? அப்போ எப்படி? அதுவா அது அப்படின்னு உங்களை அப்படியே மேலேங்களையும் பார்க்குறாரு. அப்படிலாம் பார்க்கக்கூடாது. நான் பார்ப்பேன்டி, நீ என் பொண்டாட்டி, நான் எப்படி வேணாலும் பார்ப்பேன் அப்படின்ட்டு உங்கள் மேலே அப்படியே ஓவராகி உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. அந்த கிஸ்லேயே உங்கள் 2 பேரோட லவ் அப்படியே பரிமாறுது. இப்படியே நெக்ஸ்ட் டேயும் ஆகுது. இப்போ நீங்கள் மார்னிங் கண்ணாடியை பார்க்குறீங்க. உங்களோட கழுத்து, உங்களோட ஷோல்டர், அங்கே இங்கேன்னு நிறைய ஹெக்கி மார்க் இருக்குது. என்ன பண்ணி வச்சுருக்காரு இவர்? என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஃபவுண்டேஷன் எடுத்து அப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க. இதை பார்த்துட்டு ஜங்குக் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, என்ன பொண்டாட்டி, நேற்றெல்லாம் ஹெக்கி மார்க் வேணுங்கிறதுக்காக லிப்ஸ்டிக் வச்சு க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ அதை மறைக்கணுங்கிறதுக்காக ஃபவுண்டேஷன்லாம் போட்டுட்ருக்க. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. இது அம்மா பார்த்தாங்கன்னு என்ன நினைப்பாங்க? பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. எனக்கு அசிங்கமாக இருக்கும்ல. ஏன் நேற்று இல்லையா உனக்கு? கொஞ்சம் சும்மா இருங்க ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை நெஞ்சிலே அடிக்கிறீங்க. ஒரு சைடில் நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டுட்ருக்கீங்க, அவர் இன்னொரு ஷோல்டரில் சாஞ்சிக்கிட்டே அப்படியே உங்கள் கண்ணாடியில் பார்க்குறாரு. வயன் வயன் என்ன ஜங்குக், இதெல்லாம் மறைக்காதடி. ஏன் இது இப்படி வச்சுக்கிட்டு நான் வெளியில் போகிறது தப்பாக நினைப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க ஜங்குக். பரவாயில்ல, இதெல்லாம் நான் உனக்கு கொடுத்த மார்க்கில். ஓ ஜங்குக் கொஞ்சம் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளி விட்டுட்டு நீங்கள் ஃபவுண்டேஷன்லாம் போட்டுட்டு இப்போ 2 பேரும் அப்படி கீழே இறங்கி வரீங்க. கீழே பார்த்தா உங்களோட அப்பா, அம்மா, தம்பி எல்லோரும் டைனிங்கில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. நீங்கள் வர்றதே ஒரு 10 போல் தான் இருக்கும். இதை பார்த்துட்டு அவங்க அம்மா, என்ன மாப்பிள்ள நைட்டு நல்லா தூக்கம் போல்? ஆமாம் அத்தை, ரொம்ப நல்லா தூங்குனேன் அப்படின்ட்டு ஜங்குக் சிரிக்கிறாரு. அவங்க அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு. சரி மாப்பிள்ள, உங்களுக்காக ஆட்டுக்கால் சூப்பு அது இது அப்படின்ட்டு வகை வகையாக இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, நேற்றும் வகை வகையாக செய்கிறாங்க, இன்றைக்கும் வகை வகையாக செய்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப போங்கு அப்படின்ட்டு நீங்கள் மூஞ்சி தூக்கி வச்சிட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவும் உங்களுக்கும் நிறைய எடுத்து வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நீங்கள், இப்போ தான் உங்களுக்கு நான் கண்ணுக்கு தெரிகிறேனா? இல்லை நிறைய சாப்பிடு, அப்போ தான் நீ தெம்பாக இருப்ப. பார்த்துட்டு ஜங்குக் சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்றாரு. அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக் சிரிக்கிறத பார்த்தோன்னே தான் உங்களுக்கு புரியுது, ஐயோ என்னம்மா நீ அப்படின்ட்டு அப்படியே தலை குனிஞ்சிருந்து சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்படியே தான் நான் உங்களோட டேஸ் உங்கள் ஃபேமிலி கூட நிறைய என்ஜாய் பண்ணுறீங்க. அட் த சேம் டைம் ஜங்குக்குமே உங்கள் ஃபேமிலி கூட செம்ம அட்டாச்மெண்ட்டு. அப்படி ஒரு பையன் எப்படி இது பிஹேவ் பண்ணுறாரோ அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு 3 டேஸுமே உங்களுக்கு ரொம்பவே ஜாலியாக போயிருக்கும். அதே மாதிரி நைட்டு சொன்ன மாதிரி ஜங்குக் வச்சு வெலாசிட்டா அப்படி அவங்களுக்குள்ள மேக்கோட் நடக்குது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கு, நீங்களும் லீட் எடுக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி 3 டேஸும் முடிஞ்சிருக்கோம். இப்போ நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக ஜங்குக்கோட வீட்டுக்கு போகிறீங்க. ஜங்குக்கோட வீட்டுக்கு போனோடனே உங்கள் அத்தை தான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வயன் உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணாமா அப்படின்ட்டு. அங்கே போனோடனே உங்கள் அத்தை உங்ககிட்ட அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு எல்லாம் விசாரிக்கிறாங்க. ஜங்குக்கும் ஸ்ட்ரெயிட்டாக அவரோட ரூமுக்கு போய் படுத்துட்டாரு. ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்திருக்கும்ல, ஸோ அதனாலே படுத்துட்டாரு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு நைட்டு போய் படுக்க போகிறீங்க. அப்போ ஜங்குக், ஹே பொண்டாட்டி அப்படின்ட்டு டைட்டாக வந்து ஹக் பண்ணுறாரு. நீங்களும் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. இதை பார்த்துட்டு ஜங்குக், என்னடி என்ன யோசிச்சுட்ருக்கா?
நீங்கள் என்னைக்கு ஒர்க் போகிறீங்க? நாளன்னைக்கு. ஓகே. ஆமாம், நீ எப்போ ரெடியாக போகிற? நானும் ஒரு 2 வீக்ஸ் லீவ் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் போய் ஜாயின் பண்ணணும். ஓ சரி சரி சரி, உன்னோட ஷோக்காக நான் வெயிட்டிங் தெரியுமா? நிஜமாவா? நிஜமா எனக்கு இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அப்படியா? ஆமாம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆக்சுவலி நான் வந்து 2020 தான் நான் வந்து காலேஜ் முடித்தேன். காலேஜ் முடித்தோடனே எல்லாருமே ப்ளேஸ்மெண்ட் போகிறாங்க, அது போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு என்ன வரும், அடுத்து என்ன பண்ணுறது, எந்த ஒரு பிளானிங்குமே இல்லை. நமக்கு என்ன வரும்னே தெரியாமல் யோசித்து தான் கடைசி ஒரு வழியாக எனக்கு நல்லா வாய் இருக்குது, இதை வச்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஒரு ஃபீல்டில் நான் வந்தேன். என்னோடய டேலண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கே நான் 5 இயர்ஸ் போல் எடுத்துட்டேங்க. அதனால் என்ன, ஒரு வழியாக நீ உன்னோட டேலண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டல. இப்போது என் ஒய்ஃப் ஒரு ஆர்ஜேன்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா ஒயான்? நிஜமாவாங்க? நிஜமா அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபோன் இல்லை அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அப்படி டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறீங்க. இந்த 5 வருஷம் என் வீட்டில் இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லோரும் என்னெல்லாம் பேசுனாங்க தெரியுமா? உன் பொண்ணு ஏன் வேலைக்கு போகலை, ஒன்றுமே பண்ணலையா, வீட்டுக்கு கஷ்டம் கொடுத்துட்ருக்காளா, அப்படி இப்படின்ட்டு என்னென்னமோ பேசுனாங்க. இப்போ எல்லாருக்கும் வாயில் சிமெண்ட்டை போட்டு அடைக்கிற மாதிரி அப்படி அடைச்சிட்டேன். இது நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தெரியுமா ஜங்கு? சரி பொண்டாட்டி அப்படின்ட்டு நீங்கள் வந்து அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொல்கிறீங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே அவங்களோட ஹேரை கர்ஸ் பண்ணிகிட்டே அவர் கேட்டுட்டு நீங்கள் நோட் பண்ணுறீங்க. அவர் ஆல்ரெடி நிறைய டேட்டூஸ் எல்லாமே போட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு டேட்டூ மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜங்குக், இது நான் உங்கள் கையில் போட்ட சிக்னேச்சர் தானே? ஆமாம். டேட்டூவா? என்னோட பெஸ்ட்டு ஆர்ஜே ஒய்ஃபியோட சிக்னேச்சர் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னதும் நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறீங்க. என்ன நல்லா இருக்கா? ஏன் டேட்டூ? இது என்னோட மெமரபிளான ஒரு கிஃப்ட். ஸோ அதனால தான் உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஆனால் ஜங்கு, ஏய் எதுக்குடி அழுகிற? எனக்கு சந்தோஷமாக இருக்கு. சந்தோஷமாவா? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்ட்டு அவரை பார்க்குறீங்க. அவர் உங்களே பார்க்குறாரு. அப்படின்ட்டு டைட்டாக ஒரு கிஸ்ஸு ஜங்குக்கே. பா, செம்ம ஸ்ட்ராங்கான கிஸ்ஸுடி. வாவ், இது தெரிஞ்சிருந்தா நிறைய டேட்டு குத்திருந்துருப்பேனே. அப்படிலாம் பண்ணாதீங்க. அதை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவங்க ஹேரெல்லாம் ரஃபில் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. எனக்கு என்னன்னு தெரியலடி, லைஃப் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல். எதனால் அது தெரியல. எல்லோரும் சொல்கிற மாதிரி புதுசாக கல்யாணம் ஆனால் ஸ்டார்டிங்கில் எல்லாம் இப்படி தான் இருக்கும், அப்படி இப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நானும் கேட்டிருக்கேன். இப்போ நானும் அதே தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் தெரியல, இப்படி பேசிக்கிட்டே என் தோலை சாஞ்சிக்கிட்டே அப்படியே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோடய கடைசி காலம் வரைக்கும் நீ இந்த மாதிரி என்கிட்ட இப்படியே இருக்கணும்னு தோணுது. ஆமாம்ல ஜங்குக், ஒரு வயசான காலத்தில் ஒரு ரூமில் நீங்களும் நானும் மட்டும்தான். என்னோடய ஸ்கின்னெல்லாம் சுருங்கி உங்களோட ஸ்கின்னெல்லாம் சுருங்கி நம்மளால் நடக்கக்கூட முடியுமாலாம் தெரியலல்ல. அப்போ கூட நான் உங்கள் கூட தாங்க இப்படி பக்கத்தில் இப்படி இருந்து அவங்கக்கிட்ட என்னென்ன நடந்துச்சுங்கிறது நான் சொல்லிக்கிட்டே அப்படியே இருக்கணுங்க. எனக்கும் அதுதாண்டி ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்துட்டே இருக்கிறாங்க. நீங்களும் ஜங்குக்கை பார்த்துட்டு லவ் யூ ஜங்குக். என்னடி ஃபஸ்ட் டைம் நீ லவ் யூ சொல்கிற? ஏன் நான் சொல்லக்கூடாதா? எப்போவுமே என் புருஷன் தான் சொல்லணுமா என்ன? நானும் சொல்லுவேன் லவ் யூ புருஷன். எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குதா அப்படின்ட்டு லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணியிருப்பீங்க. பா, ஸ்ட்ராங்கு செம்மையாக இருக்குது, பட் இருந்தாலும் இந்த ஸ்ட்ராங் பத்தலையடி அப்படின்ட்டு மறுபடியுமே ஜங்குக் உங்களை டைட்டாக பிடிச்சி கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் பேக் கிஸ் பண்ணி
அப்படியே மேக் அவுட்டும் நடக்குது. அப்படியே நீங்களும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டு வேறு லெவலில் போகிறீங்க. அதே மாதிரி உங்களோட கரியரும் விடாமல் அப்படியே ஜாலியாக போகுது உங்களோட லைஃபு. ஓகேடா, ஹாப்பி எண்டிங். ஓகே, உங்களுக்கு இந்த ஒரு ஒன் ஷாட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, OT7 ஹாட் வைப்ஸ் ஆஃப் லவ். அதுலேயும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்க மறந்துடாதீங்க, சரிங்களா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டில் உங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேடா மீஸ், பாய், லவ் யூ.